ஆஸ்டின் தமிழ் சபையின் சார்பாக உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். ஜெபிப்போம். ஜெபம். எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற எங்கள் அன்பு தகப்பனே, ஆவியானவரே, அப்பா, இந்த நாளை கூட இசப்பா, இந்த மாலை நேர ஆராதனையோட கடன்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற இசப்பா, ஆராதனையோட ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் என் தேவ ஆவியானவர் தாமை பொறுப்பேற்று வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இசப்பா, இந்த ஆராதனை வேலை தகப்பனே, வந்த ஜனங்களுக்குள்ளே இசப்பா தேவ சமாதானம் இறங்குவதாக, கட்டுகள் உடைவதாக, வியாதிகள் சுகமாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இசப்பா, ஹல்லேலூயா. வந்த ஒவ்வொரு இருதயத்தை அப்பா நீர் திறக்கும்படியாய் தேவனே, அப்பா ஒவ்வொரு இருதயத்தை நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, வருகிற ஒவ்வொருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை உடைப்பீராக அப்பா. நீர் ஒவ்வொரு குடும்பத்துக்கு முன்பாக போய் ஏசப்பா தடைகளை உடைத்து அப்பா நேரமே அப்பா சபைக்கு வர நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆவியானவரே, உடைய ஆளுகை இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, உடைய ராஜ்யம் வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த சபை முழுவதும் அப்பா அப்பா உடைய வஸ்திர தொகை நாங்கள் காண அப்பா எங்களை இந்த வேலை கண்களை திறந்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, பாடல்களை ஆசிர்வதிங்க, ஜெபங்களை ஆசிர்வதிங்க, செய்திகளை ஆசிர்வதிங்க. நீங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனை ஆரம்பம் மட்டும் முடிவு மட்டும் அப்பா நீர் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாலை வேளையில எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிக்கிற வேளையில சீஷர்கள் எல்லா வகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். இயேசுவோடு இருந்து, இயேசுவோடு நடந்து, இயேசுவோடு படிப்பிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனாலும் இயேசுவானவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னதத்திலிருந்து உங்களுக்கு பலன் வரும் வரை தரித்திருங்கள், காத்திருங்கள் சொல்றார். நாம ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் ஆராதனைக்கு வரும் பொழுது நாம் அவருக்காய் காத்திருக்கிறோம், அவருக்காய் காத்திருக்கிறோம். சீஷர்கள் காத்திருந்த காத்திருப்பு வேற, நாம காத்திருக்கிறது வேற. ஆனால் இரண்டிலையுமே ஆவியானவர் ஒருவர் தான். அவருடைய இரண்டாம் வருகைக்காய் நாம் காத்திருக்கிற வேளையில ஆவியானவர் ஒருவரை நம்மை வழிநடத்த வல்லவராய் இருக்கிறார். இந்த நாள் ஆராதனையில பங்கு கொள்ளும் பொழுது அந்த ஒரு இறுதி உணர்வோடு இன்றைக்கு பெண்டிகாஸ்டல் சண்டே, இன்றைக்கு ஆக்சுவல் ஆக்ட்ஸ் சாப்டர் 2, நாம இந்த நாள்ல அது ஒரு காலத்துல ஒரு நேரத்துல நடந்த ஒரு அனுபவம். ஆனால் ஆவியானவர் இந்த நாளிலும் நம்மை சந்திக்கிறவராய், நம்மை அபிஷேகிக்கிறவராய், நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அதனால எல்லாரும் ஒருமித்த மனதோடு இந்த நாளில நாம் ஆராதனையில நாம் பங்கு கொள்வோம். Thank you.
சண்டே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நாம் ஆலயத்திற்கு வருகிறது அற்புதமான ஒரு கூக்குரல். ஆண்டவரே வர்றேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, நான் மீண்டுமாய் நிச்சயமாய் வருவேன் என்று சொன்னீங்களே ஆண்டவரே, உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்த சென்றிருக்கிறேன். நான் வந்து மீண்டும் உங்களை என்னோடு சேர்த்துக் கொள்வேன் சொன்னீங்களே ஆண்டவரே, நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. அதுதான் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருகிறதுடைய அறிக்கை. அதுதான் எல்லாரும் அந்த ஒரு சிந்தையோடு ஒரு விஷயம் அவரை நோக்கி சொல்லுவோமா, அவரை நோக்கி பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே வாரும் ஆண்டவரே, உமக்காய் காத்திருக்கிறோம். உலகத்திற்காய் அல்ல ஆண்டவரே, மனுஷனுக்காய் அல்ல, தேவாதி தேவனோடு சேருகிறதற்காய் நாங்கள் காத்திருக்கிறோம் என்கிற ஒரு ஏக்கத்தோடு நாங்கள் உங்களுடைய சமூகத்துக்கு வருகிறோம் ஆண்டவரே என்று அவரை நோக்கி நாம் சொல்லுவோமா. ஆண்டவரே தேவனே, எல்லாவற்றுக்கும் மேலானவர் நீர் ஆண்டவரே. அகிலோகத்தை படைத்தவர் ஆண்டவரே, மலைகளை படைத்தவர் ஆண்டவரே, பள்ளத்தாக்குகள் நதிகள் அனைத்தையும் படைத்தவர் ஆண்டவர் நீர். உம்மை போற்றுகிறோம், புரிகிறோம் ஐயா. எவ்வளவோ கஷ்டங்களோடு வந்திருப்பாண்டவரே, எவ்வளவோ துன்பங்கள், சொல்ல முடியாத வேதனைகளோடு வந்திருப்பாண்டவரே, வெட்கப்பட்டு வேதனைப்பட்டு வந்திருப்பாண்டவரே, மட்டும் சொல்ல முடியலாண்டவரே, மட்டும் பேச முடியலாண்டவரே, அவ்வளோ கஷ்டம் இருக்காண்டவரே, மனசுக்குள்ள அவ்வளோ அவ்வளோ இது சொல்ல முடியாத கஷ்டங்கள் வராண்டவரே. ஆனால் நீ கடவுள் கூட இருக்கிறீரா, இங்க இருக்கிற கடவுளே நினைக்கிற அளவு கஷ்டங்கள் இருக்காண்டவரே. ஆனாலும் நீர் கொடுத்த ப்ராமிஸ் நாங்கள் நினைக்கிறோம். ப்ராமிஸ் பயங்கரமான ப்ராமிஸ் கொடுத்துருக்கீங்க. மலைகள் பெயர்த்து போன பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் ஆண்டவரே, எந்த சூழ்நிலையும் ஆண்டவரே, உடைய வார்த்தை என்று மாறாதாண்டவரே, உடைய இரக்கம் என்று மாறாதாண்டவரே, உடைய கிருபை என்று மாறாதாண்டவரே. அந்த வாக்குத்தத்தை கொடுத்திருக்கிறாண்டவரே, அந்த எண்ணங்களோடு அந்த வாக்கத்தை நினைத்து நாங்கள் இந்த வர்ஷிப்பை தொடர்ந்து நீதான் செய்யணும். சுகமானவர்
காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. எந்த மனுஷர்கள் நம்மை விட்டு விலகி போனாலும், உலகத்தினுடைய எந்த உதவிகள் நம்மை விட்டு விலகி போனாலும், நாம் எதிர்பார்த்த இடத்துல ஏமாற்றங்கள் நமக்கு மிஞ்சினாலும், ஆண்டவர் சொல்றாரு உன்னை விட்டு விலகாத கிருபை. அவருடைய கிருபைக்கு அளவே இல்லை என்று வாசிக்கிறோம். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை என்று வாசிக்கிறோம். எவ்வளவு ஒரு வாஞ்சையாய் நம்மை பார்த்து சொல்லியிருக்கிறார். மலைகள் விலகினாலும் குன்றுகள் அகன்று போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அப்படி ஒரு நல்ல ஆண்டவரை நாம் சிநேகிக்கிறோம். அப்படி ஒரு நல்ல ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். எவ்வளவு பெரிய பாக்கியம். கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. நாம் பாக்கியம் பெற்ற ஜனங்கள். அந்த இருதயத்தோடு ஆராதனையில நாம் கடந்து ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. சர்வ எஜமானனே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மட்டும் எங்களுக்கு பாராட்டின எல்லாவித கிருபை நன்மைகளுக்காக, தயவுக்காக, உங்களுடைய அன்புக்காக நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி ராஜா. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஒரு சுத்த கிருபை ராஜா. அதற்காக நன்றி நன்றி கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் உமது அநாதி ஸ்நேகத்தால் எங்களை காத்து கொண்டீரே, உங்களுடைய காரணத்தால் எங்களை சேர்த்து கொண்டீரே. அதற்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி கர்த்தாவே. தகுதியில்லாத எங்களை நீர் உம்முடைய அன்பினால மீட்டுக் கொண்டீங்க ராஜா. நன்றி கர்த்தாவே. நம்ம குடும்பமாக உம்மிடம் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு நாளும் நீங்கள் பாராட்டுகிற எல்லாவித கிருபைகளுக்காக, தேவைகளுக்காக அனுதினமும் எங்களை எவ்வளவு அழகாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறீங்க ராஜா. அதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஞானிகளை வெட்கப்படும்படியாக பைத்தியமான எங்களை தெரிந்து கொண்டீங்க ராஜா. ஒன்றுமில்லாத, தகுதி இல்லாத, ஒன்றுமில்லாமல் வந்த எங்கள் வாழ்வு, துவங்கின எங்கள் வாழ்வை ஒரு நன்மையான முடிசூட்டிருக்கீங்க ராஜா. அதற்காக நன்றி ராஜா, நன்றி நன்றி கர்த்தாவே. ஒரு தாய் போல தேற்றி தகப்பனை போல இம்மட்டும் சுகப்படுத்தி பாராட்டி வழிநடத்தி வந்திருக்கீங்க ராஜா. நன்றி கர்த்தாவே, நன்றி நன்றி. உமக்கு துதிக்கான மகிமை செலுத்துகிறோம். நீ ஒருவரை மகிமைப்படுவீராக. Let's sing this song with us, some flow praise and worship. Yes. நல்ல ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாடல். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஜெபமாய் அவரை நோக்கி ஏறெடுப்போம். ஒப்பு கொடுத்தலோடு ஏறெடுப்போம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். நானும் என் வீடும் என் வீட்டார் அனைவரும் ஓயாமல் நன்றி சொல்வோம். ஒரு கருவோல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. ஒரு கருவோல காத்தீரே நன்றி, என்னை சிதையாமல் சுமந்தீரே நன்றி. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி நன்றி நன்றி, இதயத்தில் சுமந்தீரே நன்றி. நன்றி நன்றி நன்றி, கருபோல சுமந்தீரே நன்றி.
ஒரு தகப்பன் உம்மை போல. கரங்களை உயர்த்தி எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி, நன்றி ராஜா. நன்றி, நன்றி, நன்றி. கருப்போல சுமந்தீரே, நன்றி. அன்றன்றை காண என் தேவைகள் யாவை உம் கரம் நல்கிய. How faithful was he? அன்றன்றை காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. நீர் நடத்திடும் விதங்களை சொல்ல ஒரு பூரண வார்த்தையே இல்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, என் நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கருப்போல சுமந்தீரே, நன்றி. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் பைத்தியம் என்னை அழைத்தது அதிசயமே. நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே, வேறொன்றுமில்லை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நான் இதற்கான பாத்திரன் அல்ல, இது கிருபையே, வேறொன்றுமில்லை. எபினேசரே, எபினேசரே, இந்நாள் வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே, இயேசு நினைவாய் இருப்பவரே. நன்றி, நன்றி, நன்றி. இதயத்தில் சுமந்தீரே, நன்றி. நன்றி, நன்றி, நன்றி. கருப்போல சுமந்தீரே, நன்றி. யோசிச்சு பார்ப்போம். ஏசாயாவில் வாசிக்கிறோம், நீ வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பார்க்க மறவாதிருப்பாயாக. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின நம்முடைய வாழ்வு, மரணத்துல துவங்கின நம்முடைய வாழ்வு, துவங்கின இல்ல, மரணத்துல முடிந்து போயிருந்த நம்முடைய வாழ்வை இயேசுவானவர் ஜீவன் கொடுத்து எழுப்பினார். ஆமென், ஹல்லேலூயா. இன்று நாம் ஒவ்வொருவரும் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. அந்த கிருபை நம்மை ஜீவனோடு எழுப்பி இருக்கிறது. அந்த கிருபையினாலே நாம் நிலை நிற்கிறோம். ஒன்றுமில்லாத நம் வாழ்வு நன்மையினால் நிறைந்திருக்கிறதற்கு அவருடைய கிருபை போதும். அவருடைய கிருபை போதும். வேற எதுவும் நமக்கு அவசியம் இல்லை. நாம் அவருடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது, அவருடைய கிருபையை நாடும் பொழுது, அவருடைய இரக்கத்தை வாஞ்சிக்கும் பொழுது மற்றவை எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். இந்த நாடுல இந்த மாலை வேளையில் அவரை ஆராதிக்கும் பொழுது அவரிடத்துல சொல்லுவோமா, நீங்க போதும்பா, எனக்கு வேற எதுவும் வேண்டாம்ப்பா, உங்களுடைய கிருபை போதுமாப்பா சொல்லுவோமா? நன்றி தகப்பனே, உமது நாமத்திற்கு சுகம் உண்டு அப்பாண்டரே. உமது தழும்புகளால் நாங்கள் குணமான அப்பாண்டரே. ஆண்டரே யெகோவா ஷம்மா, யெகோவா ஷாலோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பாண்டரே. ஆண்டரே எங்களை எல்லாரும் வழி நடத்துபவரே, எங்களை பாதுகாப்பவரே, பலப்படுத்துகிறவரே அப்பாண்டரே. பலனற்றோனாலும் உதவியில் செய்வது உமக்கு லேசான காரியம் அப்பாண்டரே. அப்பா எங்கள் ஒவ்வொருவருக்கும்
ஆண்டவரே என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ எல்லாத்தையும் சந்திப்பவர் நீர் ஒருவரே அப்பா ஆண்டவரே. எங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் ஆண்டவரே அனைத்தையும் நன்றாய் அறிந்தவர் நீர் ஒருவரே அப்பா ஆண்டவரே. மாளக்கூடாத அதிசயங்கள் அற்புதங்கள் எதுவும் இல்லை அப்பா ஆண்டவரே. எங்களை நீ முன்குறுத்தீர் அப்பா ஆண்டவரே. இந்த உலக தோற்றத்துக்கு முன்னமே எந்த நோக்கத்திற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் முன்குறுத்தீர் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் அதன்படி நீங்க நடத்தீங்க அப்பா ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு சுகத்தை கொடுத்தீங்க அப்பா ஆண்டவரே. எங்களுக்கு தெரிந்து கொண்டீங்கப்பா. நன்றி தகப்பனே ஆண்டவரே. இது மாத்திரம் எங்க வாழ்க்கையில போதும் அப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. அவரை பார்த்து சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து அவரிடத்துல சொல்லுங்க, அப்பா நீங்க போதும்பா எங்களுக்கு. நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோம். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா, என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். கரங்களை உயர்த்தி அவரிடத்தை சரணாகதி அடைந்து சொல்லுவோமா? நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹே, சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினீர். யெகோவா பரிசுத்தர், உன்னத தெய்வமே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீரே உள்ளத்திலே. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தீரே உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும். இதை குறித்து சமாதானம் குறைச்சலாய் அவரிடத்தில் சொல்லுமா? போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர், என் மேல் பட அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஒரு விசை நாம் அதை பாடிக்கொண்டிருந்த வேளையில எல்லார் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வாழ்விலே என்ன பற்றாக்குறைகளோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க? சமாதான குறைச்சலோ அல்லது அன்பின் குறைச்சலோ, பொருளாதார தேவைகளோ,
சரீர சுகவீனங்களோ பலவீனங்களோ எந்த குறைபாடுகளோடு இந்த இடத்துல வந்திருந்தாலும் அவரை நோக்கி சொல்லுவோமா? நிறைவான நீர் வரும் பொழுது ஆண்டவரே, குறைவெல்லாம் விலகி போகுது ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போகுது ஆண்டவரே, உம்முடைய நிறைவின் பிரசன்ன என் வாழ்க்கையில வரட்டும் ஆண்டவரே, உம்முடைய நிறைவை வாழ்வில பிரசன்னம் ஆகட்டும் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் எனக்கு போதும், உம்முடைய பிரசன்னம் போதும், உம்முடைய ஆவியானவர் போதும், உம்முடைய அபிஷேகம் போதும், உம்முடைய வசனங்கள் ஜீவனுள்ள வசனங்கள் போதும், உம்முடைய ஜீவ பிரசன்னம் போதும் ஆண்டவரே. இந்த நாள்ல வேற தேவைகளின் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தேவைகளும் உமக்கு லேசான காரியம் ஆண்டவரே. நான் உண்மை பற்றிக் கொள்கிற பொழுது, நீர் போதும் என்று நான் நிற்கிற பொழுது, உலகத்தில் இருக்க மற்ற எல்லா தேவைகளும் எனக்கு விலகி போகும் ஆண்டவரே. நீர் மாத்திரம் எனக்கு போதும், நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. சீஷர்கள் என்று நினைத்தாங்க, தங்களிடத்துல எல்லாம் இருக்கிறது என்று நினைத்தார்கள். நீங்க அவங்கள பார்த்து சொன்னீங்க, எருசலேமிலே சென்று காத்திரு, உன்னதத்திலிருந்து பலன் வரும் வரைக்கும். இந்த நாள்ல நாங்க சொல்றோம், எங்களுக்கு உன்னதத்திலிருந்து பலனை தருகிறவர் நீர் மாத்திரமே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஒரு விசை let's kill all the music and let our voices be the music in this place. Let our voices be in the music. Be the music. எல்லாரும் குரலை உயர்த்தி அவரை நோக்கி சொல்லுவோமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆமாண்டவரே, உம்மை விட்டு நாங்கள் எதை தேடி அலைந்தாலும் வெறுமையாய் நின்று போவோம் ஆண்டவரே. உம்மை தேடி கண்டுகொண்டோம் என்றால் தகப்பனே, சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்வோம் ஆண்டவரே. முந்த தேவ ராஜ்யத்தையும் அதன் நீதியையும் தேடுகிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. நீர் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர். என் கிருபை உனக்கு போதும் என்று பவுலை பார்த்து சொன்னீரே, இந்த நாளிலும் உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமானதாய் இருக்கிறது ஆண்டவரே. நன்றி தகப்பனே. இந்த மாலை வேளையில நீர் மகிமைப்படுவீராக, நீர் மகிமைப்படுவீராக. ஆராதனையில மீதமுள்ள வேளையில உம்முடைய வசனத்துல நீர் வெளிப்படுவீராக, ஜெபத்துல நீர் வெளிப்படுவீராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படிக்காய் இந்த ஆராதனையை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து அமர்கிறோம். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் Praise the Lord. Welcome you all in the name of Jesus Christ. இந்த வாரத்துக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட். இந்த வாரம் நைட் ப்ரேயர் இருக்கு. Friday night, which is on May 24th from 8 p.m. to 10 p.m. at Joseph and Jeevita's home. Notifications வரும். Kindly come and join. இந்த வாரம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறவங்க லைக் May 19th to May 25th யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸில் வாங்க, so that pastor can pray for you. Birthdays and anniversaries. Okay, thank you. If not, we'll have a special time of prayer today. So our dear beloved brother and sister Surendra and Dorcas, Laura and Ivan, they are moving out of Austin. வேலை நிமித்தமாய் அவங்க இங்கே ஆஸ்டின்லேருந்து புறப்பட்டு செல்றாங்க. ஸோ we'll be missing them really bad. அதாவது என்ன சொல்றது, அவங்க ஒவ்வொருத்தரும் சுரேந்தர், டாக்டர் சுரேந்தர் தான் முதல்ல வந்தாங்க, தென் ஃபேமிலி வந்தாங்க. There is a spirit of gentleness in them. உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். That gentleness, the spirit of gentleness is in their heart. அதே போல Laura and Ivan, particularly Laura, I've never seen someone with that kind of clarity about where she stands and where she needs to go and how to get those things done. Every time I talk to her, I'm amazed about the self-realization that he has and also the confidence that she brings to the table. பேசுறப்ப அதுவும் புதுசா அப்பதான் ஃபேமிலி வந்திருக்கிறாங்க. She is figuring out the subjects, she is figuring out the high school and everything. You know, that spirit, that spirit of love, that spirit of like, you know, yes I can do. பிலிப்பியர்ல வாசிக்கிறது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு. I can do all things by Christ who strengthens me. Abudamana. Similarly, Ivan, have you ever seen him worried about anything?
Have you ever seen him worried whether it is new school or new friends or new thing? He just doesn't care, worry. And so such a sweet family. We'll be missing you dearly. If you could come to the front, we'll pray for you. So know that you have a home in Austin. Anytime, do come over and visit us, and we'll be praying for you. Even though you are away, we will be praying for you. So எல்லாரும் அவர்களுக்காய் ஒரு விசை கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட நாம கேட்போமா? அப்பா, எல்லைகளை முன்குறிக்கிறவரும் அதை விசாலப்படுத்துகிறவருமானவர் நம்முடைய தேவன். நாம் எந்த இடத்துல, எந்த குடும்பத்துல, எங்கு பிறக்கிறோம், எங்கு வாழ்கிறோம், எங்க வேலை செய்யறோம், beloved, nothing is a coincidence. ஒரு நல்ல கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில தேவனுடைய அநாதி தீர்மானம் நம்மை நடத்துகிறது. இந்த நாள்ல இந்த அன்பான இந்த குடும்பத்திற்காய் நாம ஜெபிக்கலாம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி, ஆராதனை. அப்பா, பிரிவு எங்களை துக்கப்படுத்தினாலும் தகப்பனே, அந்த பிரிவு ஆண்டவரே இவர்களுடைய வளர்ச்சிக்காய் என்று நாங்கள் உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, எபேசில் உள்ள அந்த எல்டர்ஸ் ஆண்டவரே, பவுல் அப்போஸ்தலர் பிரிந்து சென்ற பொழுது கண்ணீர் விட்டு அழுத போதும் ஆண்டவரே அவர்கள் பவுலை வாழ்த்தி அனுப்பினார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. அவ்விதமா இந்த நாளிலே நாங்கள் மாம்சத்துல, நாங்கள் இருதயத்துல வேதனைப்பட்டாலும் அவர்களுக்கும் இருதயத்துல இப்படி நாங்கள் பிரிந்து போகிறோமே என்று இருந்தாலும் ஆண்டவரே நாங்கள் வாழ்த்தி அனுப்புகிறோம் ஆண்டவரே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இந்த அன்பான குடும்பத்தை ஆண்டவரே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, சுரேந்தர் செல்லுகிற இடங்களில, கையிட்டு செய்கிற வேலைகளில கர்த்தருடைய ஞானம் விளங்கும்படிக்காய், வெளிப்படும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சிஸ்டர் டாக்கஸ் எவ்வளவோ கேள்விகள் இருதயத்தில் ஆண்டவரே, அப்பா தகப்பனே நீரே பதிலாய் இருப்பீராக தகப்பனே. that spirit of gentleness in her heart, oh Lord, உம்முடைய காருண்யம் மகளை பெரியவள் ஆக்கும்படிக்காய், அப்பா சுரேந்திர பெரியவன் ஆக்கும்படிக்காய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்பான அந்த பெற்றோருடைய குழந்தைகள் அப்பா, they carry that same gentleness in their life, oh master. அப்பா, Laura, let her be an overflowing vessel of blessing, oh master, and not only be an encourager, she has a spirit of Barnabas in her heart, oh master. தான் உற்சாகப்படுகிறது மாத்திரமல்ல, தன்னோடு பேசுகிறவர்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு இருதய ஆண்டவரே. And keep her as a overflowing vessel of blessing wherever she goes, oh master. அப்பா, ஐவன் காய்மக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, உங்கள் கவலைகளை எல்லாம் அவரிடத்துல வைத்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்களே. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால உங்களுடைய கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள்னு சொல்லியிருக்கீங்களே. அப்பா, அந்த ஒரு ஸ்பிரிட், ஃப்ரீ ஸ்பிரிட் ஆண்டவரே ஐவனுடைய இருதயத்துல நீங்க தந்திருக்கிறீங்களே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த அன்பான குடும்பத்தை இயேசுவின் இரத்தத்துக்குள்ளாய் நாங்கள் மூடி, அப்பா இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் பொதிந்து நாங்கள் அனுப்புகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் இவர்களோடு பயணிப்பீராக. மோசே சொன்னது போல உம்முடைய பிரசன்னம் இவர்களோடு இருக்கும்படிக்காய், இவர்களுக்கு முன் செல்லும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால நீங்க வழி நடத்துங்க ஒவ்வொருவருடைய இருதயத்திலும். அப்பா, லாரா அண்ட் ஐவன் எத்தனையோ கேள்விகள், ஸ்கூல் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிள்ஸ் அண்ட் எவ்ரிதிங். அப்பா, சுரேந்திரோட இருதயத்துல வேலையை குறித்தான கேள்விகள், டார்கஸுடைய இருதயத்துல குடும்பத்தை குறித்தான, வேலையை குறித்தான கேள்விகள். அப்பா தகப்பனே, எல்லாவற்றிற்கும் நீர் பதிலாய் இருக்கும்படிக்காய். அப்பா, மீண்டும் கர்த்தருடைய வருகை தாமதமானால் மீண்டும் நாங்கள் சந்தித்தா தகப்பனே, கர்த்தர் இந்த அதிசயத்தை எங்கள் வாழ்க்கையில செய்தார் என்று அவர்கள் சாட்சியாய் சொல்லும்படிக்காய், ஒரு சாட்சியுள்ள குடும்பமாய் நீர் எழுப்பி நிறுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் சொன்னீங்க, நான் சமீபத்திற்கு மாத்திரமா தேவன், நான் தூரத்திற்கும் தேவன் அல்லவா என்று சொன்னீங்களே ஆண்டவரே. நாங்கள் வெவ்வேறு இடத்துல இருந்தாலும் ஆவியில ஒன்றிணைந்து ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்தி ஒருவரை ஒருவர் ஒரு ஜெபத்தினாலே தாங்கி உம்முடைய பிரமாணத்தை நாங்கள் நிறைவேற்ற கர்த்தர் நீங்க கிருபை கொடுங்க. அப்பா, move related us so many logistics, oh Lord, so many things that they need to take care, everything from home to car to school to work and everything, oh master. எல்லாவற்றிலும் கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுங்க. அப்பா, தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர் நீர் முன் செல்வீராக. அதிகாரிகளின் கண்களில தயவை பெற்று தருவீராக. உம்முடைய கரம் இந்த குடும்பத்தோடு இருந்து இந்த குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்தும்படிக்காய் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே இவர்கள் வாழ்வில மகிமைப்படுவீராக. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி So for today we have a testimony in our service.
ராபினுடைய தாயார் இந்த நாளில் நம்ம மத்தியிலே ஒரு சாட்சியை நம்ம மத்தியில பகிர்ந்து கொள்ளுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரே ஒரு 2 லைன் பாட்டு பாடிட்டு சாட்சி சொல்றேன். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வோ அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய் தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாய் என்ன செய்வோம்? நாமும் வாழ்ந்திடுவோம். இயேசுவுக்காய் ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு அதை அவருக்கு கொடுத்திடுவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாங்க. நான் இந்த அமெரிக்கா தேசத்துக்கு வரணும்னு என் மனசுல சிந்திச்சதும் இல்லை, யோசிச்சதும் இல்லை, எனக்கு அந்த வாஞ்சையும் இல்லை. என்னன்னு வச்சா எனக்கு குளிர் ஆகாது, கொஞ்சம் குளிர் தாங்கிறதுக்கு சக்தி இல்லை. சென்னையிலே நாம் நவம்பர் டிசம்பரில் ஸ்வெட்டரும் இந்த சாக்ஸும் எல்லாம் போட்டு அப்படி தான் இருக்கேன். எங்கள் வீட்டுக்காரோட என்னை கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் நான் இங்கே வந்தது என் நேசப்பாவோட சித்தம். அவருக்கு சித்தம் இல்லாத என் அப்பா என்னை இங்கே கொண்டு வரல. அதை நான் நன்றாய் உணர்ந்துட்டேன். நான் ஆச்சரியப்பட்டேன். இவ்வளோ நாளும் இந்த வந்த நாள் வரைக்கும் ஏசப்பா என்னை கண்ணின் மணி போல காத்தாரு, ஒவ்வொரு நாளும் நடத்தினாரு. அதுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். அதுவும் இல்லாமல் இப்போ நாங்கள் இங்கே நான் என் ஹஸ்பண்ட் இங்கே இருக்கிற நாள் முழுவதும் ஏசப்பா எங்களுக்கு நல்ல சுகம் தரணும். அதுவல்ல இன்னும் எங்களுக்கு பிரயாணம் உண்டு. என்னன்னு கேட்டால் நாங்கள் இங்கே இருந்து யூகேக்கு போனோம். அங்கே மகள் அங்கே இருக்கிறாங்க. அங்கே போய் 2 மாதம் அங்கேயும் தங்கி இருக்கிறோம். அங்கேருந்து நினைச்சா என்னோட மருமகளே சொல்லுவாங்க, அங்கே எவ்வளோ குருடா இருக்கும், குளிராக இருக்கும்னு சொன்னாங்க. சரி, கர்த்தர் நடத்துவார். இப்போ நான் உங்களை பாஸ்டரையும் குடும்பத்தையும் இங்கே இருக்கிற எல்லா விசுவாச குடும்பங்களையும் எங்களுக்காக ஜெபிக்க வேணும். எங்கள் பிரயாணத்தை ஏசப்பா ஆசீர்வதிக்கணும். நாங்கள் அங்கே இருந்து கடந்து சென்னைக்கு போகணும். எல்லாவற்றிலும் கர்த்தரோட பாதுகாப்பு எங்களோடு இருக்கணும். சபையாய் பாச குடும்பமாய் எங்களுக்காக ஜெபிக்க வேணும்னு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு என்னோட சாட்சியை முடிகிறேன். ஆமென். ஒரு கர்த்தருடைய வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 44 முதல் 53 வசனம் வரை. அவர்களை நோக்கி, மோசேயின் நியாய பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவர்கள் எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெலனான் தரிபிக்கப்படும் வரை எருசலேமின் நகரத்தில் இருங்கள் என்றார். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆமென். ஆமென். ஆமென்.
இந்த நாளிலே என்ன பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் கர்த்தரிடத்தில் காத்திருந்து நான் தியானித்துக் கொண்டிருந்த பொழுது, குறிப்பாய் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இன்று பெந்தகோஸ்தே சண்டே, பெந்தகோஸ்டல் சண்டே இன்றைக்கு பெந்தகோஸ்தே அனுபவத்தை குறித்து நாம் சொல்லுகிறதா அல்லது எதை குறித்து பேசலாம் இருக்கிற பொழுது, உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருந்த காத்திருத்தலை குறித்து பேசும்படிக்காய் ஆவியானவர் நிர்ணயத்துல வெயிட்டிங். நாம் எல்லாரும் வாழ்க்கையில ஏதாவது ஒன்றுக்காய் காத்திருக்கிறோம், எல்லா வேலைகளிலும் இல்லையா? ஒரு நேரத்துல இப்போ உங்க பெற்றோரை கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, அவன் முதல்ல ஒரு 2 வருஷம் தான் ரொம்ப கஷ்டம், 2-3 வருஷம் வளர்த்து விட்டோம்னா அதுக்கப்புறம் சரியா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சிருக்கிற பேரண்ட்ஸ் போய் கேளுங்க, நாங்க அதுதான் ஈஸின்னு நினைச்சோம், இதுதான் ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு ஸ்டேஜ், நீங்க காலேஜ் போன எங்கள்கிட்ட போய் கேளுங்க, இவங்கள்ட்ட எப்படி பேசுறதுன்னே எங்களுக்கு தெரியல அப்படிங்குவாங்க. சோ நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிலைகளிலும், in every stage of our life we wait upon something. நாம் காத்திருக்கிறோம். பாருங்க, சப்போஸ் நமக்கு சகலத்தையும் தருகிற ஏசப்பா நம்மளோடு இருந்தா, நாம அப்பொழுதும் காத்திருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தா நமக்குள்ள நிறைய கேள்விகள் வரும். ஏன், நான் அவர்கிட்ட தானே, அவரே என் கூட இருக்கிறாரே. இப்ப நாம என்ன சொல்றோம், பரலோகத்துல ஜெபம்னு ஒண்ணு உண்டா? ஏன், ஜெபத்துக்கு தேவையே இல்லாங்க இல்லையா? பரலோகத்துல வசனம் ஒன்று உண்டா? வார்த்தை நம்மோடு அங்கு குடி இருக்கிறார் இல்லையா? பரலோகத்துல அபிஷேகம் ஒன்று உண்டா? ஆவியானவரோடு தான் நாம் இருக்க போகிறோம். அவர்களுடைய தேவ பிரசன்னத்துல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியோடு நாம் இருக்கிற அந்த வேளையில சப்போஸ் நம்ம கிட்ட யாராவது ஒருத்தர் வந்து, நீங்கள் இதற்காய் காத்திருக்கணும், இங்க போய் காத்திருங்கன்னு சொன்னாங்க, நம்ம என்ன நினைப்போம்? why? everything I have is with me. இந்த இடத்துல எனக்கு இருக்கிறது. ஒரு விஷயம் நம்ம அந்த சீஷர்களை, இட்ஸ் a very big question as to 3 வருடம் காலங்களுக்கு மேலாய் அவர்களோடு இருந்து, சீஷர்களோடு இருந்து, அவர்களுக்கு ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லிக் கொடுத்து, அவர்களுடைய கரத்தினாலே அற்புதங்களை செய்ய வைத்து, இவ்வளவு காரியங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் why would Jesus say, உன்னதத்திலிருந்து உங்களுக்கு வேலன் அருளப்படும் வரைக்கும் எருசலேமிலே சென்று காத்திருங்கள்? ஏன் நாம நினைக்கிறோம், இயேசுவோடு நாம் இருந்தால் நாம் வேறு எதற்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நமக்கு எல்லாம் கொடுக்கப்படும், அவருடைய பிரசன்னம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? காத்திருங்கள். அதை தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் சொல்றார். பாருங்க, ரட்சிப்பு என்பது தேவ தூதர்களாலேயே விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியம். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவாரு, ஒரு நாள் நாம் தேவ தூதர்களின் நியாயம் தீர்ப்போம் என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவார். ஏன்னா they cannot understand the story of salvation. The Lord of Lords, King of Kings, whom they worship every day. தினம் அவர்கள் பணிந்து குனிந்து ஆராதிக்கிற ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் ஒரு நாள் திடீர்னு ஒரு மாட்டு கொட்டகையில பிறந்து அந்த முழு வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க, சிலுவையில போய் அடிக்கப்பட்டு, the angels cannot understand the salvation story. அப்படி இருக்கிறப்போ அந்த சீஷர்களுக்கு எப்படி புரிஞ்சிருக்கும் யோசிச்சு பாருங்க. தேவ தூதர்களுக்கே விளங்காத ஒரு காரியம், படிப்பறிவில்லாதவர்களும் பாமரர்களும் மீனவர்களும் இருந்த அந்த சீஷர்களுக்கு ரட்சிப்பின் கதை, ரட்சிப்பின் அந்த the story of salvation எப்படி விளங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. அதை விட இன்னும் யோசிச்சு பாருங்க, இயேசுவானவர் இந்த உலகத்துல இருந்த பொழுது வேதத்துல நம்ம வாசிக்கலாம், அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருப்பாரா? யோவான் ஸ்நானகன் என்ன சொன்னாரு? நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்னால ஒருத்தர் வராரு, அவரு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு கொடுப்பார்ல. சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாரா? இயேசுப்பா கொடுத்தாங்களா? இன்னொரு கேள்வி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வேர் தி டிசைபிள்ஸ் சேவ்ட்? நாம இந்த கேள்விகள் எல்லாம் கேட்கறது இல்லை நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது. வேர் தி டிசைபிள்ஸ் சேவ்ட்? பதில் சொல்லலாம், ஒன்னும் அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாங்களா? என்ன பிரதர் இப்படி என்ன பாஸ்டர் இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறீங்க, இது ரொம்ப சிக்கலான கேள்வி இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இயேசுவோடு இருந்த பொழுது ரட்சிப்பின் பங்கு, ரட்சிப்பின் காரியம், ரட்சிப்பின் கிரியைகள் முடிஞ்சிச்சா? முடியலையா? இன்னும் முடியல. ஏன் நான் எப்பவுமே சொல்ல, ஏசப்பா உலகத்திற்கு வந்து தான் செய்த அத்தனை புதுமைகளையும் செய்து ஆயிரக்கணக்கான பேர் மரித்தோரை உயிரோடு எழுப்பி இருந்தாலும் அவர் சிலுவைக்கு சென்று நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்திராவிட்டால் நமக்கு மீட்பே இல்லை.
சோ இயேசுவானவர் அவர்களோடு வாழ்ந்த அந்த நாட்களில சீஷர்களை நம்ம அப்ப என்ன சொல்றாங்க? அவங்க ரட்சிக்கப்படாதவங்களா? அப்ப சீஷர்களே ரட்சிக்கப்படாதவங்கன்னா பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் என்ன சொல்றது? என்ன எப்படி நம்ம அவங்களை கன்சிடர் பண்றது? ஆபிரகாமை குறித்து ஒரு அருமையான ஒரு வசனம் உண்டு. ஆபிரகாம் விசுவசித்தான், அது அவனுக்கு என்ன என்று நீதி எண்ணப்பட்டது? நீதி என்று எண்ணப்பட்டது. சோ நீதிமானாக்குகிற விசுவாசம் என்று ஒன்று உண்டு. நீதிமானாக்குகிற விசுவாசம் என்று ஒன்று உண்டு. ஏசப்பா he was very very clear. இந்த சீஷர்கள் be all end all என்று என்னோடு முடிந்து போய்விடக் கூடிய ஒரு காரியமாய் ரட்சிப்பை அவர்கள் நினைத்து விடக்கூடாது. என்னோடு இருந்து சோ அவர்கள் நீதிமானா இயேசுவின் மேல் வைத்திருந்த விசுவாசத்தினால அவர்கள் நீதிமானாக்கப்பட்டார்கள். அவங்க என்ன பிரசங்கித்திருப்பாங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். சோ என்ன ஆண்டவர் அனுப்புறாருல்ல, போய் சொல்லுங்க சுவிசேஷம் சொல்லு. அவர்கள் சொன்ன சுவிசேஷம் என்னவா இருந்திருக்கும்? இவரே மனுஷகுமாரன், இவரே மெஸ்ஸியா, வாக்களிக்கப்பட்ட மெஸ்ஸியா இவரே, இவரிலே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்க. இப்போ யோவான் ஸ்நானகனுடைய ஞானஸ்தானத்துக்கு பெயர் என்ன இருந்தது? பாவ மன்னிப்பின் ஞானஸ்தானம். அது மனம் திரும்புதலின் ஞானஸ்தானம். அது ஒரு விதம். இயேசுவானவர் இவர்களுக்கு ஒருவேளை சீஷர்களுக்கு அவர் கொடுத்த ஞானஸ்தானம் என்னவா இருந்திருக்கும்? நீதிமானாக்குகிற ஞானஸ்தானமா இருந்திருக்கும். பாவ மன்னிப்பு மாத்திரம் அல்ல, நாம் அவங்களுக்கு ஒரு சின்ன ப்ரிவியூ மாதிரி கிடைக்குது. ரட்சிப்பு என்பது என்ன இருக்க போகிறது, எப்படி இருக்க போகிறது என்பது. So it was a preview that they got. நீதிமானாக்குகிற ஒரு ஞானஸ்தானம் ஒருவேளை ஏசப்பா கொடுத்திருக்க கூடும். ஆனாலும் பாருங்க, அவங்க முழுமை பெறவில்லை. அதுல அவங்கள முழுமை பெறல. இயேசுவானவர் செய்திருக்கலாம். நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, இன் பர்சன் இஸ் பெட்டர் தென் ரிமோட்ல அவ்வளவு எஃபெக்டிவா இருக்காதுன்னு. ஆண்டவர் நினைச்சிருக்கலாமே, நான் ரிமோட்ல போய் அங்க இருந்து வானத்துல இருந்தெல்லாம் செய்யல, நான் இங்கே இருக்கிறப்பவே உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கலாமே. அப்படி கிடையவே கிடையாது. ஒரு காத்திருத்தல், அதாவது சகலத்தையும் படைத்தவரும் யெகோவா ஈரேயா இருக்கிறவரும் தேவனோடு அவர்கள் இருந்திருந்தும் அவர்களுக்கு ஒரு காத்திருத்தல் தேவைப்பட்டது. ஆண்டவர் சொல்றாரு, இது பத்தாது, நீங்கள் காத்திருக்க வேண்டிய, நீங்கள் காத்திருக்கணும். அபிஷேகத்தை குறித்து இன்றைய நாள் அபிஷேகத்தை குறித்து நிறைய பேசுறோம் இல்லையா? வேறதே அனாயிண்டட். யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷம். சீஷர்கள் இன்னும் அந்த உன்னதத்திலிருந்து பலனை பெறுகிற அனுபவம், வேறதே அனாயிண்டட் பை தி ஹோலி ஸ்பிரிட். எஸ் they were. ஆனால் அந்த நாட்களின் அனாயிண்டிங்க்கு என்ன பெயர் தெரியுமா? எது தெரியுமா? பழைய ஏற்பாட்டிலையும் அனாயிண்டிங் இருக்கு, புதிய ஏற்பாட்டிலையும் அனாயிண்டிங் இருக்கு. ரெண்டு மிக வித்தியாசமான அனாயிண்டிங். அபிஷேகம் என்பது பழைய நாட்களில இட் இஸ் கமிஷனிங் இன் டு டு சம்திங். சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீது என்ன செய்கிறார்? போய் அபிஷேகம் பண்ணுகிறார். சோ அபிஷேகம் என்பது சீஷர்களை பொறுத்தவரை, அபிஷேகம் என்பது பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தர்களை பொறுத்தவரை, it is commissioning them into something. Did they work miracles? Yes they would have. Because they were with Jesus. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Were they born again? இந்த கேள்விகள் சீஷர்களை பத்தி கேட்டு பார்த்திருக்கீங்களா? அவங்க were the disciples born again actually? Or when were they born again? இன்றைக்கு நாம சொல்றோம், I am a born again Christian. நான் மறுபிறப்படைந்த கிறிஸ்துவன் நான் என்று சொல்லுகிறோம். When were disciples born again? அந்த கேள்வி கேட்டிருக்கோமா? யோவான் 20:22 they were born again. வசனம் சொல்லுகிறது தெளிவாய், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். மறுபிறப்பு என்பது நமக்கு பரிசுத்த ஆவியே அல்லாமல் வேறு ஒருவராலும் இல்லை. இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஆனா அப்படி ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு பாருங்க, அவர்கள் மேல் ஊதி. எப்போ? அந்த யோவான் 20 என்றது towards the end of his gospel. அப்ப சொல்றார், அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை. உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் சீஷர்களுக்கு அவர் அப்பியர் ஆகும் போது அவர் சொல்லுகிறார். இதே தானே ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்துல வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்மாவானான். இப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அதே தேவன் யோவான் 20:22 சீஷர்களை பார்த்து அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். So net disciples had a preview to the salvation. ஆனா
Whether Jesus was around or Jesus was absent, it was far beyond their comprehension. அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியம், புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். இன்றைக்கு நாம நினைக்கல, என்னாலதான் புரிந்து கொள்ள முடியல, மற்றவங்க எல்லாம் ஞானியா இருக்கிறாங்க, ரட்சிப்பை பற்றி. ஒரு சில உதாரணங்கள் நாம் பார்க்கலாம் பாருங்க. லூக்கா 24:10-11 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, காலையில எழும்பி மரியாளும் யாக்கோபின் மக்தலேனா மரியாளும் யோவானாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவங்க எல்லாரும் கல்லறைக்கு செல்றாங்க, இயேசுவோட கல்லறைக்கு செல்றாங்க. போயிட்டு அங்க தேவதூதனை சந்தித்துட்டு திரும்பி வந்து சொல்லும்போது 11வது வசனம் ஒருத்தர் வாசிக்கலாமா? லூக்கா 24:11. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றியதனால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. என்ன எப்படியா தோன்றுச்சா? இயேசுவானவர் அங்க இல்ல, கல்லறை எம்டியா இருக்குது, அவர் உயிர் தெழுந்துட்டார்னு ஒரு தேவதூதர் எங்கள்கிட்ட சொன்னாரு அப்படின்னு சொன்னது சீஷர்களுக்கு எப்படி இருந்துச்சு? வீண் பேச்சாய் தோன்றி இருந்தது. இப்ப புரியுதா ஏன் நான் கேட்கிறேன்? அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாங்களான்னு ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, வீண் பேச்சு. அவங்க சொல்ல போனா சீஷர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க தெரியுமா? ஆண்டவர்கிட்ட சொல்லாம விழுந்து விழுந்து உபவாசம் இருந்து ஜெபிச்சிருப்பாங்க. ஐயோ இவர் இறந்து போயிடக்கூடாது, இவர் எங்களை விட்டுட்டு போயிட்டாருன்னா இவரு தான் ரட்சகர் நினைச்சிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு அந்த அதனுடைய திட்டங்கள் அவங்களுக்கு விளங்கி இருக்காது. அவங்க சொல்றாங்க வீண் பேச்சாய் தோன்றினது. அதே மாதிரி 18-19 வசனங்கள்ல நாம் வாசிக்கும் பொழுது, எம்மாவுஸ்க்கு செல்கிற அந்த சீஷர்கள் எம்மாவுஸ் போற வழியில அவர்களோடு தேவன் இடைப்படுகிறார். அதுல பாருங்க அந்த 19வது வசனத்தை மட்டும் வாசிங்க. அவர் எவைகள் என்றால் அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறிக்கிறீர்களோ, அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். ஆண்டவரை எந்த நிலைமைக்கு கொண்டு போயிட்டாங்க? என் ஆண்டவரே, என் தேவனே, என் ரட்சகரேன்னு சொன்னவங்க இப்ப அவர் என்ன ஆகிட்டாங்க? தீர்க்கதரிசி ஆகிட்டாங்க. அவர் ஒரு எட்டனத ப்ராஃபட். இவர் சாக மாட்டார்னு நினைச்சோம், அவர் ஏதோ விளையாட்டுக்கு சொல்றாருன்னு நினைச்சோம். பேதுரு வேற அவரை இழுத்து கொண்டு போய், ஆண்டவர் என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க, உண்மை நம்பி நாங்க வீடு குடும்ப குட்டியில விட்டுட்டு வந்துட்டோம், நீர் பாட்டுக்கு நான் போய் சாகணும், என்னை போய் அவங்க காட்டி கொடுப்பாங்க, என்ன சிலுவையில தொங்கணும், நீங்க பேசிட்டு இருக்கிறீங்கன்னு பேதுரு வேற சொன்னாரு. இது யார் சொல்லியும் கேட்காம இவர் பாட்டுக்கு போயிட்டாரு. எப்படி பாருங்க, அந்த சீஷர்கள் என்ன சொல்றாங்க? அவர் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியா, மெசியா என்கிற ஸ்தானத்திலிருந்து, தேவகுமாரன் என்கிற ஸ்தானத்திலிருந்து, மனுஷகுமாரன் என்கிற ஸ்தானத்திலிருந்து அவர் எங்க கொண்டு வந்துட்டாங்க? அவர் ஒரு தீர்க்கதரிசி. he is yet another prophet. இவருதான நாங்க நினைச்சோம், ஆனா இவரு இல்ல போல இருக்கு. யோவான் ஸ்நானகன் அதே தானே சிறையில் இருந்த புக்கு கேட்டு அனுப்பிச்சாரு. வரப்போகிறவர் நீர்தாமோ அல்லது இன்னொருவருக்காய் நாங்க காத்திருக்கணுமோ? பாருங்க, வாழ்வின் நெருக்கடியின் சூழ்நிலைகள் இதுதான் சீஷர்களுடைய உண்மையான நிலைமை, அவங்களுடைய உண்மையான நிலைமை. அதை விட பாருங்க, லூக்கா 24:39வது வசனம் ஒருத்தர் வாசிக்கலாம். இயேசுவானவர் அவர்களுக்கு முன்பாய் தோன்றினப்போ இதுதான் சீஷர்களுடைய ரியாக்ஷன். they were terrified. இங்கிலீஷ் பைபிள்ல வாட்சிங் தான் இருக்கும். they were terrified. 3.5 ஆண்டு காலம் அவரோடு இருந்த சீஷர்கள் அவரை பார்த்து பயந்து, ஐயோ ஆவி வந்துருச்சு என்று நடுங்குகிறார்கள் அவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, பாங்க என்னுடைய எனக்கு மாம்சம் அப்படி சொல்லியும் கேட்காத படிக்கு. அதே 24வது அதிகாரத்துல 41வது வசனம் வாசிக்கலாம். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகிறீர்கள். புசிக்கிறதற்கு ஏதாவது இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். பாருங்க, இவ்வளவு பண்ணியும் இவங்க நம்பல. நேர்ல வந்து, அதாவது இவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க, அறிவிச்சா கேட்க மாட்டாங்க, ஒரு சாட்சி கண்ணால பார்த்து மரியாள் வந்து சொன்னப்பவும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, கடைசி எனக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கப்பா, நான் ஆவி இல்லை, நான் மாம்சத்துல இருக்கிறேன், இன்னும் நான் மாம்சத்துல இருக்கிறேன், எனக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கள். ஆண்டவர் அவங்களுக்கு ப்ரூவ் பண்றாரு. நான் வந்து ஏன்னா நாஸ்டிசிசம் வாஸ் வெரி பாப்புலர் அட் தட் டைம். இயேசுவானவர் வந்து அவர் ஒரு ஆவி, அவர் செவத்துக்குள்ள எல்லாம் நடந்து போவாரு, அவருக்கு நிறைய அந்த மாதிரி கட்டுக்கதைகள் ஓடிக்கொண்டிருந்த காலம் முதலாவது. இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? அவர் கல்லறையில அவர் இல்லைன்ன உடனே யூதர்கள் கட்டிவிட்ட கதைகள் இன்னும் கொஞ்சம் அதிகம். ஏன்னா வந்து அவருக்கு உயிர் தெழுந்தாங்க, என்ன ஒரு கதை முடிஞ்சிச்சுன்னு நினைச்சோம், திடீர்னு அவரை காணுன்றாங்க, அவர் உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்றாங்க. சோ எங்க பார்த்தாலும் கட்டுக்க. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு ஏதாவது சமைச்சு கொடுங்கப்பா, என்னை தொட்டு பாருங்க, நான் மாம்சமும் ரத்தமுமா இருக்கிறேன்.
நான் இவை எதுனாலும் சீஷர்கள் நம்பவில்லை. ஆனா நாம் என்ன சொல்றோம்? சீஷர்கள் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. சீஷர்கள் இப்ப தெரியுது ஆண்டவர் ஏன் உன்னதத்திலிருந்து பலன். நாம நினைக்கிறோம் நாம் வெளிப்படுத்த, நமக்கு எவ்விதமான வெளிப்பாடு நமக்கு தேவை. காத்திருத்தல், இதுக்கு நான் காத்திருத்தல்னா எப்படி நம்ம அபிஷேகம் பெற்று, that is not what I want to talk about. எவ்விதமாய் எதனால நமக்கு எவ்விதமாய் அறிந்து கொள்ளுவோம், சத்தியத்தை எவ்விதமாய் நாம் அறிந்து கொள்ளுவோம். இவை எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கு என்ன ஒரு 2 காரியங்கள் மாத்திரம். அழகாய் வசனம் அது நமக்கு சொல்லுகிறது. 24:45 வசனத்தை வாசிக்கலாமா? அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி. எதை அறிந்து கொள்ளும்படி? வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி. இயேசுவானவருடைய ஒரு ஜஸ்ட் ஒரு ஹோம்வொர்க், ஒரு எக்ஸசைஸா பண்ணி பாருங்க. வேதத்துல புதிய ஏற்பாடு துவங்கினதிலிருந்து முடிகிற வரை எத்தனை இடங்களிலே ஏசப்பா எழுதி இருக்கிறது நிறைவேறும்படி, வார்த்தையில சொல்லி இருக்கிறது நிறைவேறும்படி என்று எழுதி இருக்கிறது என்று பாருங்க. இட் வாஸ் நாட் அ கைண்ட் ஆஃப், அதே மாதிரி இன்னொரு இன்றைக்கு வாசித்த அந்த வசனத்துல நம்ம பின்னாடி அதை நான் பார்ப்போம். ஆனா நான் முன்கூட்டியே அதை நான் சொல்லுகிறேன். மெசியா தேவனாலே வாக்களிக்கப்பட்டவர் இல்லையா? பரிசுத்த ஆவியை வாக்களித்தது யார்? தேவன். இன்றைக்கு நம்ம வாசித்ததுல அந்த கடைசியில பாத்தீங்கன்னா, தன் பிதாவின் வாக்குத்தத்தம்படி அவர் அனுப்புகிறேன் என்று சொன்னார் பரிசுத்த ஆவியானவர். Salvation is not something that just like that happened. இயேசுவானவர் அந்த இடத்துல யோசிச்சு, அடடா இந்த சீஷர்கள்லாம் இவ்வளவு பாமரர்களா இருக்காங்களே, நான் இவ்வளவு சொல்லி உங்களுக்கு புரிய மாட்டேங்குதே, ஏற மாட்டேங்குது, இவங்களை நான் சும்மா விட்டுட்டு போக முடியாது, ஏதாவது ஒரு உதவி உங்களுக்கு நான் கொடுக்கணுமே. அதனால இயேசு சடனா உடனே நினைச்சு உடனே ஃபாதர் கிட்ட ஒரு ரெக்கமெண்ட் பண்ணி, இவங்களை தனியா விட்டுட்டு வர முடியாது, கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க. That is not the kind of random story that salvation or gospel is. காலங்கள் தோன்றும் முன்பே நம்மை பெயர் சொல்லி அழைத்தவர் அவர். காலங்கள் தோன்றும் முன்பே நமக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர், தெரிந்து கொள்ளப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். சொல்றாரு இயேசுவானவர் இந்த உலகத்துல செய்கிறப்ப. பழைய ஏற்பாட்டை யோசிச்சு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டுல it is all about God the Father, the Jehovah God. அங்கங்க pre-incarnate Christ நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டுல பாருங்க, all over it's about Jesus Christ. அங்கங்க அவர் திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டுமாய் தன் பிதாவை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார். என் பிதாவின் சித்தத்தை செய்வதே என் போஜனமாய் இருக்கிறது. என்னை கண்டவன் என் பிதாவை கண்டவன். என் பிதா என்னிடத்தில் அழைத்துக் கொள்ளாவிட்டால் ஒரு மனிதன் என்னிடத்தில் வரும். அவர் பிதாவை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பிதாவினுடைய காலம் கிரியைகள் ஒரு காலத்துல இருந்தது. குமாரன் இயேசுவின் கிரியைகள் ஒரு காலத்துல இருந்தது. இயேசுவானவர் சொல்றாரு, அதே பிதா முன்குறித்த ஆவியானவரை நான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த மூன்றும் ஒன்று சேர்ந்து நமக்கு வந்தாலுடைய நமக்கு ரட்சிப்பின் அனுபவத்தின் வெளிப்பாடுகள் ஒரு நாளும் கிடைக்காது. It's not because இயேசுவினுடைய there was some deficiency in Jesus, there was some inefficiency in Jesus, அதனால பரிசுத்த ஆவியானவர் தேவைப்பட்டார் என்பது அல்ல. It is a whole story even from time began. கடைசியா சொல்றாரு, இந்த மாதிரி வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி. பிரியமானவர்களை, இந்த நாளிலும் ரட்சிப்பை குறித்து மாத்திரம் அல்ல, வேதத்தில் உள்ள வசனங்களை நாம் அறிந்து கொள்ளும்படி ஆவியானவர் நம் கண்களை திறந்தாலுடைய அதனுடைய அர்த்தத்தை நம்மால புரிந்து கொள்ளவே முடியாது. அதனாலதான் யோசிச்சு பாருங்க, ஒரு புக்குக்கு இப்ப யாராவது ஒருத்தர் ஒரு வேர்ல்டுல இருக்க ஏதாவது ஒரு புக்குக்கு எடுத்து ஒரே புக்குக்கு 100 காமெண்ட்ரி எழுதியிருக்காங்கன்னு ஏதாவது ஒரு புக் சொல்ல முடியுமா உங்களுக்கு? ஷேக்ஸ்பியரோட ஷேக்ஸ்பியரோட டிராமாஸா இருக்கலாம், பெர்னார்ட் ஷாவோட ரைட்டிங்கா இருக்கலாம், இல்ல பிலசாபிக்கல் ரைட்டிங்கா இருக்கலாம். அந்த ஒரே புக்கை எடுத்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் விளக்கவரை எழுதிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? ஆனா பைபிளுக்கு எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு காமெண்டரிஸ், எவ்வளவு வீடியோஸ், எவ்வளவு. இந்த நாளிலும் தேவனுடைய வெளிப்பாடுகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆவியானவர் இந்த நாளிலும், அதனாலதான் தானியேலுக்கு சொல்லப்பட்டது, முத்திரை போடு, இது உன் காலத்துக்கானதல்ல. The knowledge shall increase in the end times. இறுதி காலத்துல ஜனங்கள் இதை கண்டுகொள்வார்கள். ஆனா அதே நேரத்துல யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல முத்திரை போடாதே, இது வெளியரங்கமாக்கப்பட வந்திருக்கிறது. வேதத்துல வெளியரங்கமாக்கப்படுகிற அந்த வசனத்திற்கு நம்முடைய கண்களை திறக்கிறவர் ஆவியானவர். அதற்கப்புறம் இதை செய்ததுக்கு அப்புறம் லூக்கா 24
அந்த அடுத்த ஒரு 46 48 வசனம் வரைக்கும் இயேசுவானவர் மீண்டுமாய் அவர்களுக்கு சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இப்ப ஞாபகம் இருக்கா? இப்ப தெரியுதா? எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும், இதையே 3 தடவை அவர் உயிரோட இருந்தப்ப அவங்கள்ட்ட சொன்னார். மணமகன் பாடுபடவும், அவர் காட்டி கொடுக்கப்படவும் அவர் 3 தடவை சொன்னார். அதை மீண்டுமாய் அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். எம்மாவுஸ் போற வழியில மோசே துவங்கி தீர்க்கதரிசிகள் வரை, சங்கீதங்கள் வரை அவரை குறித்து எழுதியிருக்கிற எல்லாவற்றையும் விளக்கி அவர்களுக்கு சொல்லுகிறார். ஏன்? அவர் நினைச்சா அவன் பண்ணிருக்கலாமே அப்படின்னு உடனே எல்லா ஞாபகமும் அவங்களுக்கு வந்துடுற மாதிரி. எதுக்கு வசனத்தை எடுத்து மோசேயில் ஆரம்பிச்சு எதுக்கு பழங்கதையெல்லாம் பேசிக்கிட்டு? அதோட அர்த்தம் என்னன்னா, தேவன் நாம் அவரை அவருடைய வார்த்தையின் மூலமாய், வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கிறார். அதனாலதான் பிரியமானவர்களே, எதுக்கு பைபிள் ஸ்டடி? எதுக்கு கேட்ட பிரசங்கத்தை நான் கேட்கணும்? எதற்காக நான் தியானிக்கணும்? இரவும் கர்த்தருடைய வேதத்திலே பிரியமா இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன் அப்படி தியானிக்கிறதுக்கு இதுல என்ன இருக்கு? வெறுமனே எழுதி இருக்கிற புத்தகம் அல்ல. ஆண்டவரே, இந்த வசனம் என் வாழ்க்கையில ஏன் கிரியை செய்யவில்லை? இந்த வசனம் என் வாழ்க்கையில ஏன் நடப்பிக்கவில்லை? நான் ஏன் உங்களுடைய ஒளியை பிரகாசிக்க முடியாத மனுஷனா இருக்கிறேன்? என்னிடத்துல வசனத்தை சொந்தப்படுத்திக் கொள்ளவும் சுதந்திரப்படுத்திக் கொள்ளவும். அப்போஸ்தலர்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இது யாருக்கோ சொல்ல வேண்டிய காஸ்பல். நான் சீஷன், நான் இயேசுவோட இருக்கவேன், நான் ஒரு லெவல், எனக்கு டிஃபரெண்ட் லெவல். ஆனா நீங்கள்லாம் இயேசுவோட இல்ல, அதனால உங்களுக்கு அந்த காஸ்பல், எனக்கு. அதுதான் அப்போஸ்தலர்கள் இருந்த நிலைமை. ஏன்னா அவர்களுக்கு ரட்சிப்பின் கதை, ரட்சிப்பின் அந்த ஒரு திட்டம் அவர்களுக்கு விளங்கல. அவங்க நினைச்சிட்டாங்க நம்ம இயேசு கூட இருந்தா போதும், அதுதான் ரட்சிப்பு. இயேசு கூட இருந்தா அதுதான் நித்திய வாழ்வு. இவரோட இருந்து இவரோட நம்ம மரித்து போயிட்டோம்னா நேரா பரலோகம் போயிடுவோம், நமக்கு வேலை முடிஞ்சது. அதுதான் அவர்கள் நினைத்துக் கொண்டிருந்தது. ஆனா பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன்னதத்திலிருந்து உங்களுக்கு அருளப்படும் வரை அவர் வரும் பொழுது பிதாவின், அதனாலதான் இயேசப்பா சொன்னாங்க, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறதே என் போஜனமா இருக்கிறது. அவருடைய சித்தம் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட வேண்டும் என்பது. ஏதோ சீஷர்கள் ரொம்ப ரொம்ப மண்ணு மாதிரி இருந்ததுனால பரிதாபப்பட்டு இயேசுவானவர் கொடுத்துட்டு போனதல்ல, தேவனுடைய பூரண திட்டம். அதனாலதான் சொல்றாரு 49வது வசனத்துல, என் பிதா வாக்கு தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பெறனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் தங்கியிருங்கள் என்கிறார். சோ 2 காரியங்கள் நமக்கு இந்த நாளிலும் அவசியம். இன்றைக்கு நாம போய் எருசலேம்ல தங்கி இருக்க வேண்டிய, காத்திருக்க வேண்டிய, தரித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்முடைய எருசலேம்ல நாம் தரித்திருக்கணும். நம்முடைய எருசலேம்ல நாம் காத்திருக்கணும். நம்முடைய எருசலேம்ல வாஞ்சையோடு அவருக்காய் ஏக்கத்தோடு காத்திருக்கணும். உங்களுடைய எருசலேம் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா? Do you know what your Jerusalem is? That tarrying from beginning to end. அவர்கள் காத்திருந்தது எதற்காய்? எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. பாருங்க, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறியும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்தார். முதலாவது காரியம். இரண்டாவது, யோவான் 20 வாசத்தை, அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். அதனாலதான் சொல்லப்படுகிறது சங்கீதத்துல, ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது, தேவரீர் உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய ஜனத்தின் மேல் இருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, ரட்சிப்பு கர்த்தருடையது மாத்திரமல்ல, கர்த்தர் ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் ஒருவரும் ரட்சிப்புக்குள்ள வர முடியாது. இயேசுவானவர் அதை தெளிவாய் சொல்லுகிறார். யோவான் 6:44, என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்துல வரமாட்டான், கடைசி நாளில அவனை நான் எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, இந்த காத்திருத்தல் குறித்து அவர் பேசினதற்கு அப்புறம், குறிப்பா இந்த கடைசி பகுதியில் யோவான் லூக்கா என்று நாம் வாசித்த அந்த வசனத்துல கடைசி பகுதியில அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு எடுக்கப்பட்டார். அதுக்கு முன்னாடி தான் அந்த உன்னதத்திலிருந்து வருகிற பலன் வர வரைக்கும் நீங்க தரிப்பிக்கப்பட வரைக்கும் காத்திருங்க என்று சொல்லிட்டு, இதை நீங்கள் யோவான் சுவிசேஷத்தோடு நீங்க கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அபிஷேகத்தை எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்க, சீஷர்களுக்கு ஏதோ விளங்கின மாதிரி இருக்குது. இப்போ ஏதோ விளங்கின மாதிரி இருக்கு. என்னன்னா, அவர் ஏற்கனவே சொன்ன காரியங்களை நினைப்பூட்டு இருக்கிறார். மனுமகன் மனுஷகுமாரன் பாடுபடணும், மரிக்கணும், அதெல்லாம் நினைவுபடுத்தி அவர்களுக்கு சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவர்கள் மேல் இருந்த ஒரு பாரம்,
அவர்கள் மேலிருந்த, ஏன்னா அந்த கடைசி வசனத்தை பாருங்க, சீஷர்கள் போய் பயந்து கொண்டு அழுது கொண்டு கதறி கொண்டு ரூம்குள்ள, அப்படி இல்லை. 53வது வசனம் என்ன சொல்லுது? நாள்தோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். அவங்க கவலைப்பட்டு பயந்து போய் அப்படி அல்ல. ஏன் தெரியுமா? எங்களுக்கு என்னன்னு புரியல, ஏசப்பா எங்களுக்கு ஒரு காரியத்தை விளக்கி சொல்லி இருக்கிறார், அதுல ஓரளவு புரிந்த விதமா இருக்கிறது, ஆனால் இன்னும் புரிய போகிற விதங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த அவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் எப்படி வருவாரு? ஆவியானவர் எவ்விதமாய் வருவார்? பிளவுண்ட நாவுகள் போல வருவார் அவங்க நினைச்சிருப்பாங்களா? They did not know. அவர்களுக்கு ஒரு நாளும் அது தெரிந்திருக்காது. ஆனா முதல் முறையாய் இயேசுவினுடைய வசனத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் அவர்களுக்கு ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. ஆமென். அது வரைக்கும் பாருங்க, எத்தனையோ முறை அவர் சொல்லியும் அந்த ரட்சிப்பின் செய்தி அவங்களுக்கு ஏறவே இல்லை, சந்தேகப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா முதல் முறையா எருசலேமிலே சென்று காத்திருங்கன்னு சொன்னார். ஏன்னா அவர்களுக்குள்ள இப்பதான் அந்த ரட்சிப்பு என்பது ஒரு பிடிபடுகிறது. அவர் ஏதோ சொல்லி இருக்கிறார், இன்னும் நமக்கு அது விளங்க போகிறது. அது எப்படி ஏன்னு தெரியாது, ஆனா one thing I will do, I will obey. நான் அவருக்கு கீழ்ப்படிவேன். போய் நம்ம எருசலேமில காத்திருப்போம், எருசலேமில தரித்திருப்போம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில வசனத்துக்கு நாம் கீழ்ப்படும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது வெளிப்பாடுகள் பெருகும். ஏன்னா நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படுகிற இருதயம் நமக்கு இல்லாமல் போனால் எதுக்கு வெளிப்பாடு? முதல்ல நமக்கு அது தேவையில்லாத கர்வத்தை தான் கொண்டு வரும். எனக்கு தெரிஞ்ச அளவு வசனம் உனக்கு தெரியுமா, நமக்கு அந்த கர்வத்தை தான் கொண்டு வரும். எப்போ முதல் முறையாய் சீஷர்கள் வசனத்திற்கு முழுமையாய் தங்களை ஒப்புக் கொடுத்து அதை ஏற்றுக்கொண்டு அதை விசுவசித்து, எனக்கு விளங்கல, ஏன்னு தெரியல, ஆனாலும் அவர் சொன்னாரு, எருசலேமில போய் காத்திருங்கன்னு சொன்னாரு, நான் போய் காத்திருப்பேன். காத்திருந்ததுனால அவர்கள் பெற்றுக்கொண்டது அபிஷேகம். இந்த நாள்லையும் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில எந்த இடத்துல வசனத்திற்கு நாம் கீழ்ப்படியாமல் இருக்கிறோம், எந்த இடத்துல நம்ம இடத்துல அந்த ஒரு அவர் நீங்க சொல்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க, நான் விட நான் ஒரு சொல்லுவாங்க தெரியுமா, கேட்கறத பத்தி I'll hear what I want to hear. எனக்கு என்ன கேட்கணும்னு நான் நினைக்கிறேனோ அதை தான் நான் கேட்டுக்குவேன். நீங்க என்ன வேணா சொல்லுங்க, this is what I will hear. அவ்விதமான சிந்தையில நாம் இருக்கிறோமா, அல்லது வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு இருதயம் நமக்கு இருக்கிறதா என்று நாம யோசிக்கணும். ஏன்னா ஒரு விசை இந்த நேரத்துல இயேசுவானவர் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் முன்னாடி யோசிச்சு பாருங்க, யோவான் 21வது அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு சீமோன் பேதுருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் மீன் பிடிக்க போறேன் அப்படின்றாரு. உடனே எல்லா சீஷர்களும் என்ன சொல்றாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாம நாங்களும் உட்கார்ந்து இருந்த, வா எல்லாரும் சேர்ந்து போயிடலாம், ஏதாவது ஒண்ணு செய்வோம், எப்படி இப்படி சும்மாவே உட்கார்ந்து இருக்குது. அவங்களுக்கு ஒண்ணுமே விளங்கல. ஆனா பாருங்க, இப்போ இந்த அனுபவத்திற்கு அப்புறம் அவங்களால திரும்பி பழைய வாழ்க்கைக்கு போக முடியும். They could not go back to their old life. இல்ல, ஏதோ ஒரு வித்தியாசம். பிரியமானவர்களே, நாம் பெற்றிருக்கிற அந்த ரட்சிப்பின் உணர்வு நம்முடைய இருதயத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்க, பழைய வாழ்க்கைக்கு நம்மளால திரும்பி போக முடியாது. இதே சீஷர்கள் தான் பேதுரு யார் மேல சபையை கட்டுவேன்னு சொன்னாரோ அந்த பேதுரு சொல்றான், என்ன செய்யறதுன்னு தெரியல, வாங்க போய் மீனாவது பிடிக்கலாம், அதான நமக்கு தெரிஞ்ச வேலை. அந்த மீன் பிடிச்சிட்டு திரும்பி வரும்போதும் பாருங்க, கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, அந்த ரொம்ப ஆவியான ஒரு அழகா இதை எழுதி இருப்பார். மீன் பிடிச்சிட்டு ஒரு மீனும் கிடைக்காது, திரும்பி வருவாங்க, வெறும் கையா கரைக்கு வருவாங்க. இயேசுவானவர் உட்கார்ந்து இருப்பார். உட்கார்ந்து இருந்த உடனே பேதுரு வந்து அதாவது சொல்லுவார், போய் இந்த பக்கம் மீன் போடுங்க, என்ன ஒரு மீன் கிடைக்கலையா. மீன் அதிகமாய் கிடைத்ததுக்கு அப்புறம் அவர் வலையை எடுத்துக்கொண்டு வரும் பொழுது யோவான் சொல்லுவாரு, அவர் தேவன், அவர் தான் நம்முடைய இயேசப்பா. யோவான் கண்டுகொள்ளுவார். தான் மிகவும் நேசித்த சீஷன் என்று தன்னை அழைத்துக் கொண்ட யோவானுக்கே ஒரு அற்புதத்தை பார்த்து தான் அவர் இயேசு தெரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. அதே மாதிரி ஆவியானவர் இன்னொரு காரியத்தை அந்த இடத்துல எழுதியிருப்பார் அழகாய். பேதுரு தன்னுடைய மேற்சட்டையை அணிந்து கொண்டு தண்ணீரிலே குதித்து போனான்னு. அவருடைய அர்த்தம் தெரியுமா? ஏன் அவர் சட்டை போட்டு போனான்னா போடாட்டி போனாங்க, இது எதுக்கு தேவையா பைபிள்ல? அவர் மேற்சட்டையை போட்டுக்கொண்டு, அவர்களுடைய வாழ்க்கை இயேசுவானவரோடு இருந்த பொழுது வேறு விதமா இருந்தது. பேதுரு வந்து இயேசு கூட நடந்து போகும்போது சட்டப்படாமல் ஃப்ரீயா நடந்து போயிருப்பாரா? நான் இயேசுவோடு இருக்கிறேன், நான் இயேசு. இப்ப நம்ம பிள்ளைங்களை சொல்றோம்ல, வீட்டுக்கு 4 பேர் வராங்கடா, இப்படி இருக்க கொஞ்சம் ஏதாவது மாத்திரை போய் சொல்றோமா இல்லையா? பேதுரு பாருங்க, அவர்களுடைய சிந்தையெல்லாம்
நமக்கு இதுக்கு மேல என்ன செய்யறதுன்னு தெரியல, பழைய வாழ்க்கைக்கு போயிடுவோம். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவாய் அவர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். தரித்திருங்கள், எருசலேமிலே போய் தரித்திருங்கள். அந்த தரித்திருத்தலுக்கு அவங்க கீழ்ப்படிந்த பொழுது அவர்களால பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போக முடியல. முக்கியமான காரியம். சோ அதே ஆவியானவர் பாருங்க, இதுவரைக்கும் அவங்க ஆவியானவரை அவர்கள் அனுபவித்தது இல்லையா, அவர்கள் சந்தித்தது இல்லையா? நிச்சயமா இயேசுவோடு இருந்த பொழுது. ஏன்னா மறுரூப மலையிலனா ஒரு நிமிஷம் அந்த அனுபவத்தை யோசிச்சு பாருங்க. அவர்கள் அந்த ஸ்பரிசத்தை, ஆனால் அவர்களுக்குள்ளே தங்கி இருக்கிற ஆவியானவருடைய அனுபவம் அவர்களுக்கு கிடையாது. அவர்களுக்குள்ளே தங்கி இருக்கிற ஆவியானவருடைய அனுபவம் அவர்கள் கிடையாது. அதனால அவங்களுக்கு ஒன்று மட்டும் தெரியுது, I am going to get an experience like never before. இதற்கு முன்பாக இல்லாத விதத்துல. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? சீஷர்கள் தங்களுடைய மாம்சத்திலிருந்து விலகி வந்தால் ஒழிய, அந்த முழு ஒப்பு கொடுத்தல் இருந்தால் ஒழிய அவர்களை பயன்படுத்த முடியாது ஆண்டவர். அவங்க புத்தியில gospel is not something you can gain by intellect. புத்தியின் ஞானத்தினாலே பெற்றுக்கொள்கிறதல்ல, இருதயத்தின் வாஞ்சையினாலே பெற்றுக்கொள்கிறது. அவங்களுக்கு புத்தியில எல்லாம் என்னன்னு நல்லா தெரிந்து விட்டது. ஆனா எங்கேயாவது போய் சுவிசேஷம் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இயேசுவானவர் இல்லாம, இயேசுவானவர் கூட இருந்தப்ப சொன்ன விஷயம் வேற. இருந்தப்பவே கதை ரொம்ப வேற மாதிரி தான் இருந்தது. அந்த கானானிய ஸ்திரிய அந்த கிணற்றண்டையில கண்ட போது என்ன ஆச்சு? 12 சீஷர்களும் போய் பிரெட் வாங்கிட்டு வராங்க. ஒருத்தருக்கும் ஒன்னும் சொல்லல. அந்த ஸ்திரீ போய் ஒரு கிராமத்தையே கூட்டிட்டு வராங்க சுவிசேஷம் சொல்லி. பாருங்க எப்படி ஒரு வித்தியாசம் பாருங்க. 12 பேர். ஏன் அந்த கேஷியருக்கு அவங்க சுவிசேஷம் சொல்லி இருக்க கூடாதா? அந்த எந்த கடையில போய் வாங்கினாங்களோ அவங்க வெறும் ரொட்டியோட வராங்க. ஆனா இவள் ஆத்துமாக்களோடு வருகிறாள். இருந்தப்பவே இந்த கதை, இல்லாதப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இயேசுவானவர் பக்கத்துல இல்லாதப்ப. இரண்டாவது, யோவானுக்கும் பேதுருக்கும் என்ன, அவங்க இந்த மாம்சத்துல இருந்த வரைக்கும் என்ன ஒரே போட்டி 2 பேருக்கும். அவங்க 2 பேரும் பிசினஸ் ரைவல்ஸ் தெரியுமா? யோவானும் பேதுருவும் 2 பேரும் பக்கத்துல மீன் ஃபிஷிங் கம்பெனி வச்சிருந்தவங்க 2 பேரும். அதனாலதான் 2 பேரும் ஒருத்தர் தாக்கி வசனத்துல எழுதுவாங்க. நான் முதல்ல ஓடினேன் கல்லறைக்கு, அவர் மெதுவான ஓடி வந்தாரு. யோவான பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் காலை கட்டி நீ விரும்பாத இடத்துக்கு வயசான உடனே கூட்டு போவாங்கன்னா, ஆண்டவரை என்னை பார்த்து இப்படி சொல்றீங்கன்னு கேட்கறதுக்கு பதிலாக அவன் முதல் கேள்வி ஒரு அப்படிதான் யோவான கையை காமிச்சு, என்ன மட்டும் இப்படி சொல்றீங்க? அவரு அதே மாதிரி கல்லறையில யோவான் எழுதும்போது என்ன, 2 பேரும் ஓடினாங்க, ஆனா பேதுரு முன்னாடி ஓடினாரு. சோ ஆனா அங்க போனோம். சோ இவ்விதமாய் ஒருவருக்கு அந்த போட்டி. இன்னும் அவங்க மாம்சத்திலிருந்து அவங்க விலகாதது மாத்திரம் அல்ல, முழு கீழ்ப்படிதல் அவர்களுக்குள்ள இல்ல. வசனத்தினுடைய முழு பிடிப்புகள், கீழ்ப்படிதல்கள், அர்த்தங்கள் அவங்களால விளங்கிக் கொள்ள முடியல. இவை எல்லாவற்றையும் வைத்து என்ன செய்ய முடியும் ஆண்டவர்? In other words, they knew Jesus and gospel intellectually. ஆனா இன்னும் it did not soak into their hearts. அவர்களுடைய இருதயங்களில் இன்னும் இறங்கல. உன்னதத்திலிருந்து வருகிற பலன் அதை மாற்றினது. இந்த பலன் வந்ததுக்கு அப்புறம் they were like never before. இயேசுவை போல ஒரு நேசம், இயேசுவை போல ஒரு மனதுருக்கம், இயேசுவிடத்துல இருந்த ஒரு தைரியம், காடு மேடெல்லாம் சுற்றி திரிகிற ஒரு அனுபவம், கையில எதுவுமே இல்லாம அவரை நம்பி வழியில போகிற ஒரு அனுபவம், அவருடைய வாழ்க்கையே மாறி போனது. That is only possible by a supernatural power that comes from above. அதுதான் உன்னதத்திலிருந்து வருகிற பலன். பிரியமானவர்களே, the hardest thing is not to get a PhD from the greatest biblical institute. The hardest thing in life is to tame our heart and then make it obedient. 1000 PhD வாங்கலாம் நம்ம பைபிள்ல, ஆனாலும் கீழ்ப்படியாத ஒரு இருதயம் நமக்கு இருக்கக்கூடும். ஆனா ஒரு கீழ்ப்படிதல் சகலத்தையும் மாற்றும். அந்த ஒரு கீழ்ப்படிதல் பாருங்க, சீஷர்கள் தரித்திருக்கிறதற்கு புரியலனாலும் விளங்கலனாலும் நாங்க எருசலேமில தரித்திருப்போம். அவங்க போய் தரித்திருக்கிறாங்க. ஆண்டவர் அதற்குரிய பலனை அவங்களுக்கு கொடுக்கிறார். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட முடியாத காலங்கள் அவை. He cannot be given. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் அபிஷேகம் அதற்கு முன்பு கொடுக்கப்பட்டிருந்தா அது வசனத்துக்கு புறம்பா இருக்கும். ஏன்னா யோவான் 7:39 ஒருத்தர் எடுத்து வாசிக்கலாம். யோவான் 7:39 சொல்லுகிறது, இது இயேசுவினுடைய காலம், அவருடைய பாடுகளின் காலம், அவர் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நிறைவேற்றுகிற காலம், அவர் மகிமைப்படும் வரைக்கும் ஆவியானவர் கொடுக்கப்பட முடியாது. யாராவது வாசிக்கலாம் எடுத்தவர்கள் யோவான் 7:39. நம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடையப் போகிற ஆவியை குறித்து இப்படி சொல்றார். இயேசு இன்னும் மகிமைப்பட இருந்தபடியினால்
பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படவில்லை. சோ ஆலயத்தின் முற்றத்திலே நின்று தேவன் அழைக்கிறார், தாகமா இருக்கிறவர்கள் என்னிடத்திலே வந்து பானம் பண்ண கடவர்கள் என்று சொல்றார். அப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சீஷர்கள் கொண்டிருந்த விசுவாசம் என்பது என்ன? அவர்களை நீதிமானாக்குகிற விசுவாசம். இயேசுவினிடத்தில் கொண்ட விசுவாசத்தினால அவர்கள் நீதிமானாக்குகிற ஒரு விசுவாசம். ஏனென்றால் அவர்கள் பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படல. பிதாவுக்கும் அவர்களுக்கும் இடையில இருக்க பாவம் என்ற தடுப்பு சுவர் இன்னும் இடிக்கப்படல. ரத்தம் இன்னும் சிந்தப்படல. அதனால அவங்க நீதிமானாக்குகிற விசுவாசம் இயேசுவோடு இருந்ததுனால. அதனாலதான் அவர் சொல்றாரு, தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து. முதல்ல அந்த நீதிமானாக்குகிற விசுவாசம் வேண்டும் நமக்கு. சோ முதல் காரியம் நம்முடைய பாவங்கள் நமக்கு உணர்த்தப்படணும், அந்த ஒரு உணர்வு வேணும். இரண்டாவது, அந்த பாவங்களுக்கு பரிகாரியான இயேசுவின் மேல விசுவாசம் வைத்து நீதிமானாக்கப்படுகிற ஒரு அனுபவம் வேணும். அதற்கு அப்புறம் தான் அபிஷேகம் தன் கிரியைகளை செய்யும். அப்படி இல்லைன்னா அந்த அபிஷேகம் எங்க இருந்து வருதுன்றதே பெரிய கேள்வி. இன்றைக்கு அனுபவபூர்வமாய் அபிஷேகத்தை செயல்படுத்துகிறவர்கள் பலர் உண்டு. இப்ப நம்ம ஒரு 10 வருஷம் போய் பாம்பேல இருந்தா நம்ம என்ன பேசுவோம்? தானா ஹிந்தி பேசுவோம். ஒரு 10 வருஷம் பெந்தகோஸ்தே சபை அட்டெண்ட் பண்ணி பாருங்க, டங்ஸ் பிச்சுக்கிட்டு வரும். 4-5 வயசு பிள்ளைங்கள்லாம் டங்ஸ்ல பேசுவாங்க தெரியுமா? ஆனா அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? ஆனா அதுக்கு முன்னாடியே டங்ஸ்ல பேசுவாங்க. அனுபவபூர்வமாய் பெறுகிற அபிஷேகம் என்பது வேறு, ஆவியின் கொடையாய் பெறுகிற அபிஷேகம் என்பது வேறு. ஆமென். இது ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. ஒன்று உன்னதத்திலிருந்து கொடுக்கப்படுகிறது, இன்னொன்று நம்முடைய சுபாவங்களிலே நம்முடைய ஞானத்திலே நாம் பெற்றுக்கொள்ள நினைக்கிறது. Anointing is not a skill to be learned or earned, it has to be given. அவர் கொடுக்கப்படும் பொழுது it is not given as a reward, it's always given as a deposit. எதுக்கு டெபாசிட் பண்ணுவீங்க? எதிர்காலத்தில் கிடைக்க போகிற ஒரு காரியத்தை குறித்து பெற்றுக்கொள்ளுகிறதற்காக டெபாசிட் பண்ணுவீங்க. ஆண்டவர் நம்ம கிட்ட எதுக்கு டெபாசிட் பண்றாரு? நம் மூலமா இன்னும் பலரை அவர் சென்று சேர, பலரோடு சுவிசேஷம் பகிரப்பட, பலரை ரட்சிக்கும்படிக்காய் அவர் நம்மள கொடுக்கிற காரியம் தான். நாம் கனிதர நம்முடைய கொடைகளும் வரங்களும் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஆனா அந்த கீழ்ப்படிதல் இல்லாத ஒரு கனிதராத வாழ்க்கை இருந்துச்சுன்னு வச்சுங்க, நம்முடைய அபிஷேகம் நம்மை வேற விதமாய், ஏன்னா அதனதன் காலத்துல அதனதன் காரியங்களை அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் அவர். அதனால இந்த நாள்ல ரொம்ப பிராக்டிக்கலா சொல்ல போனா எதனால அந்த காத்திருத்தல் தேவைப்பட்டதுன்னா, Jesus did not want gospel salesmen. சுவிசேஷத்தை விற்கிறவங்க அவருக்கு தேவைப்படல, சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிறவர்கள் தேவைப்பட்டார்கள். ஏன்னா இப்ப நம்ம எல்லாத்துக்கும் டூல்ஸ் ஆஃப் த ட்ரேட்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ இது வரைக்கும் என்ன சொல்றது, ஒரு கார்பெண்டருக்கு என்ன டூல் வேணும், ஒரு மெரைன் டிராவலருக்கு என்ன டூல் வேணும். இப்போ நமக்கே இப்போ நான் C++ல பண்ணிட்டு இருக்கேன், இப்போ ஸ்கேலா வந்துருச்சு, பைத்தான் வந்துருச்சு, நான் ஐ நீட் டு லேர்ன் தட் அண்ட் ஐ நீட் டு ரியலி ஒவ்வொருத்தரும் we learn something like that. We all have our own tricks and tricks. அவ்விதமாய் நம்ம சுவிசேஷத்தை பார்க்க முடியாது. எனக்கு 4 வசனம் தெரிஞ்சிருச்சு, எனக்கு சீஷர்கள் அப்படிதான் இருந்தாங்க. நாங்கள் இயேசுவோடு இருந்தோம், இயேசுவானவர்களுக்கு பார்த்தா வசனத்தை நல்லா போதிச்சுட்டாரு, எங்களுக்கு நாங்கள் அவர் பேரில் நாங்கள் அற்புதம்லாம் செஞ்சுட்டோம், வேற என்ன வேணும் எங்களுக்கு? நாங்கள் யார்கிட்ட வேணா சொல்லலாம்ல, நீ பாவி, நீ மனம் திரும்பு, நீ திரும்பி வா. ஏன்னா என்னுடைய பாவம் எனக்கு இன்னும் வெளிப்படுத்தப்படல, எனக்கு இன்னும் ரட்சிப்பின் சுவிசேஷம் தெரியல, அதனால நான் யாரை வேணா கை காமிச்சு நான் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அற்புதமான சுவிசேஷம் தான் அவங்கள்ட்ட இருந்தது. இந்த பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாமும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் அடுத்தவங்களை கை காமிச்சே நான் பேசிட்டு இருக்கேன், ஆண்டவரே நான் என் வாழ்க்கையில எங்கே காத்திருக்கணும், நான் என்னுடைய வாழ்க்கையில நான் எங்க காத்திருக்கணும் ஆண்டவரே. அப்படி காத்திருக்காமல் போகிறது எதனால? இன்று காலையில வேறொரு இடத்துல பிரசங்கம் பண்ண அழைத்திருந்தார்கள். பிரசங்கம் பண்ணும்போது அந்த பகுதியை நான் சொல்லும் பொழுது கடைசியில் நான் இதை அங்க பேசல, ஆனா ஆவியானவர் இப்போது என்னுடைய இருதயத்தில் அதை கொண்டு வராரு. ஒரு ரிச் மேனை குறித்து ஆண்டவர் சொல்லுவார். அவன் ஆஹா எனக்கு நல்ல விளைச்சல்லாம் வந்திருக்குது, நான் என்னுடைய பான்ஸ் எல்லாம் இடிச்சு நான் கட்டுவேன், என் ஆத்மாவே நீ சந்தோஷமா இருன்னு சொல்றப்ப ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுவார், யூ ஃபூல், யுவர் லைஃப் வில் பி ஆஸ்க்ட் ஆஃப் யூ இன் தி எண்ட் டுநைட் என்று சொல்லுவார். அந்த இடத்துல அந்த கடைசி பகுதியை பாருங்க, இயேசுவானவர் அவருடைய ஜீவனை எடுத்தார், கிடையவே கிடையாது. அந்த மனுஷனுக்கு தெரியாத காரியங்களை இயேசு அறிந்திருந்தார். அவனுக்கு தன்னுடைய எதிர்காலம் என்னன்னு தெரியல. இன்று இரவு அவனுடைய ஜீவன் எடுக்கப்பட போகிறது என்பதை அவன் அறியாது இருந்தான், ஆனால் இயேசுவானவர் அறிந்திருந்தார். அதைத்தான் அவர் சொன்னார்,
முட்டாளே, இந்த ராத்திரியில உன்னுடைய ஜீவன் எடுக்கப்படும் என்று சொன்னார். அபிஷேகத்தினுடைய வல்லமை என்ன தெரியுமா? பவுல் அந்த அபிஷேகத்தினுடைய அனுபவத்திற்கு அப்புறம் வரப்போகிற காரியங்களை ஆவியானவர் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். பவுல் அப்போஸ்தலத்தினுடைய அனுபவத்தில் எழுதும்போது எழுதுவாரு, பட்டணங்கள் தோறும் எனக்கு உபத்திரவங்கள் காத்திருக்கிறதை ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று எழுதுவார் பவுல் அப்போஸ்தலன். நமக்கு வருகிற, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற இடைஞ்சல்கள், சஞ்சலங்கள், சச்சரவுகள், ஆண்டவரே என் நீதிமான் தீங்கு நாள் வருவதற்கு முன்பே தன்னை மறைத்துக் கொள்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அதை நமக்கு செய்யறது யார்? ஆவியானவருடைய பிரசன்னம். நம்முடைய வாழ்க்கையில நாம் அவர்கிட்ட கேட்க வேண்டியதெல்லாம், நாம் என்ன நினைக்கிறோம்? அபிஷேகம் என்றாலே நான் அலங்காரமாய் அந்நிய பாஷை பேசணும், நான் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பணும், நான் அற்புதங்கள் நடப்பிக்கணும். ஆனா அதனால யார் மகிமைப்படுவார்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, இன்றைய நாளில என் வாழ்க்கையில என் மூலமாய் தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறதா? மகிமைப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க, அவர் இன்னும் அடுத்த நிலைமைக்கு கொண்டு போவார். மகிமையிலிருந்து மகிமைக்கு நம்மை அழைத்து செல்லுகிற தேவன் அவர். அல்லேலூயா. இந்த சீஷர்களை இந்த இடத்துல மகிமையிலிருந்து மற்ற யாருக்கும் கிடைக்காத விலையேற பெற்ற அனுபவம் சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவே பெரிய மகிமை. இயேசுவோடு இருந்தவர்கள். அதனாலதான் சொல்றாங்க, இவர்கள் படிப்பறிவில்லாதவர்களும் பாமரர்களுமாய் இருக்கிறார்கள், ஆனால் இயேசுவோடு இருந்தவர்கள் என்று. அதுவே பெரிய மகிமை. ஆண்டவர் சொல்றாரு, உன்னதத்திலிருந்து வரும் பலனினால உன்னை மகிமையிலிருந்து நான் மகிமைக்கு நான் கொண்டு செல்ல போகிறேன். நீ நினைத்து பார்க்க முடியாத, இதுவரை உன் வாழ்க்கையில நடந்திராத அதனாலதான் பேதுரு சொல்றாரு, என் இரட்சகரை போல நான் சிலுவையில நேரா அறையப்பட வேண்டாம், என்னை தலைகீழ அறையுங்கன்னு சொல்றாரு. எந்த பேதுரு வாங்க நம்ம மீன் பிடிக்க போலாம், அவர் பாட்டு விட்டுட்டு போயிட்டாரு, திடீர்னு சாரேன்னு சொல்லிட்டு இருந்தா திடீர்னு போயிட்டாரு, நம்ம மீன் பிடிக்க போலான்னு சொன்ன பேதுரு என்ன சொல்றாரு? என் இரட்சகரை போல. எங்கிருந்து வந்தது அந்த தைரியம்? எங்கிருந்து வந்தது அந்த ஞானம்? எங்கிருந்து வந்தது அந்த பாஷைகள்? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கிற பாஷைகள் எதற்காக வந்தது? அந்த இடத்துல இருக்க ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷம் போகணும், ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படணும், ஒவ்வொருவரும் அந்த ஜீவ தண்ணீரை பருகணும்ன்றதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம். ஆண்டவரே, நான் எந்த இடத்துல இருந்தாலும் என்ன பயன்படுத்துங்க ஆண்டவரே, என் மூலமாய் ஜனங்கள் தொடப்படணும் ஆண்டவரே, நான் இருக்கிற இடத்துல ஒரு மாற்றம் இருக்கணும் ஆண்டவரே, என்னிடத்துல அந்த ஒரு உமது காருண்யம் என்னை பெரியவனாக்கும் என்று சொல்லுகிற விதமாய் அந்த காருண்யம் என்னிடத்துல தங்கி இருக்கணும் ஆண்டவரே என்று சீஷர்களுக்கு அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் in another way their spiritual maturity was not measured by the spiritual activity. அவங்க நிறைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா? இயேசுவோட இருந்த வரைக்கும் பிஸியா இருந்தாங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பிஸியா இருந்தாங்க. தட் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி. ஆனா ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டின்றது இட்ஸ் நாட் அபவுட் ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி, இட்ஸ் அபவுட் யுவர் ஸ்டெட்ஃபாஸ்ட் கம்பேஷனேட் லவ். அவர் மனதுருக்கம் உள்ளவராய் காடு மேடெல்லாம் சுற்றி திரிந்து பிணியாளிகளை சுகமாக்கவும் பாவிகளை ரட்சிக்கவும் செய்தார் என்று எழுதி இருக்கிறது. அந்த மனதுருக்கம் சீஷர்களுக்கு இருந்துச்சா பாத்தீங்களா? ஆனால் அப்போஸ்தலர் 2ஆவது அதிகாரத்துக்கு அப்புறம் அந்த மனதுருக்கம் அவர்களுக்கு வந்தது. ஆவியானவர் வரும் பொழுது நாம் உடைக்கப்படாவிட்டால், நாம் பயன்படுத்தப்படாவிட்டால் அந்த பிரசன்னத்தை நாம் அது நம்ம வழிதவறி போக பண்ணிவிடும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, போய் காத்துரு. செல்லிங் காஸ்பல், இன்னைக்கு சுவிசேஷம் என்பது ஒரு வியாபார பொருளாய் ஆகிவிட்டது. செல்லிங் காஸ்பல் has a price. ஆனா ஷேரிங் காஸ்பல் என்ன தெரியுமா? needs emptiness. வெறுமையா இருக்கிற அந்த கல்லறை, அவர் அடிக்கப்பட்டார், அவர் எனக்காய் ரத்தம் சிந்தினார், இன்று அந்த கல்லறை காலியா இருக்கிறது. அதுதான் நம்முடைய சாட்சி. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், அடிக்கப்பட்ட வண்ணமாகவே அவரை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அது யாருக்கு இடர்ல வேணா இருக்கலாம், யாருக்கு பைத்தியமா வேணா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அது தெய்வ பலனா இருக்கிறது. இந்த நாள்ல நாம் இந்த தரித்திருத்தலை குறித்து, இந்த காத்திருத்தலை குறித்து சிந்திக்கிற நம்முடைய வேளையில நம் இருதயத்தில் இருக்க கேள்வியெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். இதுவரை நான் புரிந்து கொண்ட ரட்சிப்பின் அனுபவத்தினால நான் யாரை ரட்சிப்புக்குள்ளாய் நடத்தி இருக்கிறேன்? நான் யாரிடத்துல பகிர்ந்து கொண்டிருக்கிறேன்? யாருடைய கண்ணீரை துடைத்திருக்கிறேன்? யாருடைய கவலைகளை நான் மாற்றி இருக்கிறேன்? என்னை கொண்டு தேவன் நடப்பித்த அற்புதங்கள் என்ன? பவுல் சொல்றார் இல்லையா, தேவன் என்னை கொண்டு நடப்பித்தவைகளை அல்லாமல் வேறு ஒன்றை குறித்தும் நான் பிரசங்கிக்க மாட்டேன்னு சொல்றார்.
நம்மை கொண்டு தேவன் என்ன நடப்பித்திருக்கிறார்? ஏன்னா நம்ம எல்லாருக்கும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை முதல்ல இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். ஆனால் அதற்கு முன்பாய் இதுவரை நாம் பெற்றுக்கொண்ட, இதுவரை நாம் புரிந்து கொண்ட, இதுவரை நாம் அறிந்து கொண்ட காரியங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? இன்று அந்த பெந்தெகோஸ்தே சண்டே அன்று ஆவியானவர் நம்மகிட்ட கேட்கிறதா தான், என்னால அளவு கடந்து கொடுக்க முடியும், ஆனால் பெற்றுக்கொள்ளுகிற திராணி உனக்கு இருக்கிறதா? வழி தவறி போகாமல் இருக்கிற திராணி உனக்கு இருக்கிறதா? பைபிள் ஸ்டடியில் பேசும்போது சொன்ன வெளிப்படுத்தின விசேஷத்துல ஸ்மிர்னா சபைக்கு தேவன் எழுதும்போது எழுதுவார், எபேசு சபைக்கு தேவன் எழுதும்போது எழுதுவார், நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனைகளை நீ வெறுத்தபடினால, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனைகளை நீ வெறுத்தபடினால. அந்த நிக்கோலாய் யார் தெரியுமா? அப்போஸ்தலர் 6வது அதிகாரத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 டீக்கன்ஸ்ல ஒருவர் அந்த நிக்கோலாய். ஆரம்பம் நல்லதா இருந்தது, முடிவு எங்க போய் முடிஞ்சு? அப்படி ஆரம்பித்த அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா அபிஷேகமுள்ள 7 பேரை அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப நிக்கோலாய் யாரா இருந்தவன்? ஆரம்பித்தவன் அபிஷேகம் உள்ளவனா இருந்தவன். ஆனா முடிவு எங்க போய் முடிந்தது? வெளிப்படுத்தின விசேஷத்துல ஆண்டவர் எழுதுறாரு, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தருடைய போதனைகளை நீயும் வெறுத்தபடினால என்று அவர்களை பாராட்டுகிறார். பிரியமானவர்கள், இந்த நாள்ல நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கறது, என்ன பயன்படுத்தின ஆண்டவரே? the way I am, நான் இருக்கிற விதமாய். அப்போஸ்தலர்கள் எல்லாரும் அவங்க இருக்கிற விதமாய் அந்த பலவீனங்களோடு அந்த ஜெருசலேம் பட்டணத்துல போய் காத்திருந்தாங்க. நம்முடைய எருசலேம் எது? நாம் அவருக்காய் காத்திருக்கிறோமா? எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், அப்பா, என் எருசலேமை விட்டு ஒருவேளை நான் வெகு தூரம் போயிருக்கலாம் ஆண்டவரே. பேதுரு மீன் பிடிக்க போலான்னு சொன்னது போல நான் கோடு எழுத போயிருக்கலாம் ஆண்டவரே, அல்லது நான் வேற எதுக்காவது நான் போயிருக்கலாம் ஆண்டவரே. இந்த நாள்ல நான் உமக்காய் காத்திருக்கிற ஒரு இருதயத்தை, ஒரு அனுபவத்தை, ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் அந்த ரட்சிப்பை புரிந்து கொள்ளாத ஒரு காலகட்டத்துல சீஷர்கள் வாழ்ந்திருந்தாங்க. காத்திருத்தல் என்பது நாங்கள் அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று அறிந்து கொள்ளுவது முதலாவது காரியம். காத்திருத்தல் என்பது இரண்டாவது காரியம். யோவான் 1:12 வாசிக்கிறோம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறது. மூன்றாவது காரியம் காத்திருத்தல் என்பது ரோமர் 8:14 எவர்கள் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இன்னைக்கு நாம எந்த ஸ்தானத்துல நாம் இருக்கிறோம்? அவர் நமக்கு அந்த ஸ்வீகார புத்திரத்தை கொடுத்திருக்கிறார். நாம் அதை பெற்றுக் கொண்டிருக்கிறோமா? நாம் அதை சுதந்தரித்துக் கொண்டிருக்கிறோமா? அதற்காய் காத்திருக்கிறோமா? வசனத்திலே காத்திருத்தல், ஜெபத்திலே காத்திருத்தல், என் கிரியைகளிலே பரிசுத்தத்தை நான் வாஞ்சித்து அவரால் பயன்படுத்தப்பட வாஞ்சிக்கிற, நம்ம ரோமர் 8:14 வாசிக்கிறது போல ஆவியினாலே நடத்தப்பட்டு தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கும்படிக்கான ஒரு வாஞ்சை நம்முடைய இருதயத்துல இருக்கிறதா? அப்படி இருக்கும் என்றால் நிச்சயமாய் தேவனால் நாம் பயன்படுத்தப்படுவோம் என்றால் வரங்களிலும் சரி கனிகளிலும் சரி நாம் பெருகி நிற்போம். ஆண்டவருக்கு நமக்கு என்ன தேவை என்று தெரியும். அவரை சுமக்கிற கழுதையாய் நம்மை நாம் ஒப்புக் கொடுத்தா மாத்திரம் போதும். எல்லாரும் எழும்பி நின்று ஒரு சின்ன கோரஸ் நாம் எல்லாரும் சேர்ந்து பாடலாம். என்னை ஆனந்த தைலத்தினால அபிஷேகம் செய்கிறவரே, அப்பா, என் வறண்ட நிலங்கள், என் வாழ்க்கையில ஆவிக்குரிய நிலங்கள் வறண்டு போயிருக்குது ஆண்டவரே, அவை வயல்வெளி ஆகணும் ஆண்டவரே. உலர்ந்த எலும்புகள் ஆண்டவரே, எசேக்கியேல் பிரசங்கித்த பொழுது வசனத்தினால ஆவியினால அந்த உலர்ந்த எலும்புகள் எழும்பி நின்றது போல என் வாழ்க்கையில உலர்ந்து கிடக்கிற வாழ்க்கையின் பகுதிகள் உயிரோடு எழும்பணுமே ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி நல்ல தெரிந்த பாடலாம். என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே,
என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே. எல்லாரும் சொல்லுவோமா? வறண்ட நிலங்கள் வயல்வெளியாகட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பட்டும் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. எல்லாரும் ஒரு விசை வாய்களை திறந்து துதிக்கலாம் அவரை. அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. எல்லாரும் வாய்களை திறந்து அவரை துதிக்கலாம் ஒரு விசை. துதிக்கிற வேலை ஜெபத்தின் வேலை அல்ல, துதிக்கிற வேலை. அவருடைய நாமங்களை சொல்லி அவரை துதிங்க, அவருடைய கிரியைகளை சொல்லி அவரை துதிங்க, அவருடைய கரத்தின் கிரியைகளை சொல்லி அவரை துதிங்க. அவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார் இல்லையா? அவரை சொல்லி அவரை துதி. கிருபையுள்ளவரை உம்மை நான் துதிக்கிறேன் அப்பா, இரக்கம் உள்ளவரை உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, என்னை ஆனந்த தைலத்தினால அபிஷேகிக்கிறவரே உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. யெகோவா ஈரே உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. யெகோவா நிசி என்ற ஜெய கொடி ஆனவரே ஐயா உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. யெகோவா ஷாலோம் என்னுடைய சமாதானம் ஆனவரே உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. உன்னதத்திலிருந்து எனக்கு பலனை தருகிறவரே உம்மை நான் துதிக்கிறேன் ஆண்டவரே. என்னை திக்கற்றவனாய் விடாதவரே. ஒவ்வொருத்தரும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சொல்லி துதிங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே என்னை இக்கட்டிலிருந்து விலக்கினவரே, அப்பா என்னை தாழ்நிலையிலிருந்து உயர்த்தினவரே, ஒன்றுமில்லாத என்னை ஆண்டவரே இன்று பரிவாரங்களோடு வாழ பண்ணி இருக்கிறவரே, கோலும் துறவுமா இருந்த என்னை பரிவாரங்களோடு வாழ பண்ணி இருக்கிறவரே, எனக்குள்ள இருக்கிற ஜீவாத்மாவே அப்பா, ஆவியானவரே அப்பா, எனக்குள்ள அனல் மூட்டும்படிக்காய் இந்த நாளிலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அபிஷேகத்தின் அக்கினி எங்கள் மேல் வரும்படிக்காய், ஒரு அபிஷேகத்தின் ஆவி எங்கள் மேல் ஊற்றப்படும்படிக்காய் உன்னதத்தை நோக்கி நாங்கள் காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உன்னதத்தை நோக்கி காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உன்னதத்திலிருந்து பலன் அருளப்படும் வரைக்கும் உலகத்தின் பலன் அல்ல, உன்னதத்தின் பலன் எங்கள் மேல் ஊற்றப்படட்டும். உன்னதத்தின் பலன் எங்கள் மேல ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சுபாவங்கள் மாறட்டும் ஆண்டவரே. எங்களுடைய சுபாவங்கள் மாறட்டும். மாம்சீக சுபாவங்கள், மாம்சத்தின் பலவீனங்கள் மாறி ஆவியின் பலனங்களை ஆட்கொள்ளும்படிக்காய் இந்த நாளிலே ஜெபிக்கிறோம். எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கீழ்ப்படிதலுக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வசனத்துக்கு கீழ்ப்படிதல், ஆவிக்கு கீழ்ப்படிதல், அபிஷேகத்துடைய வாஞ்சை எங்கள் இருதயத்தில் நீ ஊற்றுவீராக. அக்கினியை போட வந்தே அது இப்பொழுதே பற்றி எரியும் சொன்னீங்களே, என் இருதயத்தில் அது பற்றி எரியணும் ஆண்டவரே. என் மூலமாய் என்னை சுற்றி இருக்கிறவர்களிடத்துல பற்றி எரியணும் ஆண்டவரே. ஒரு அபிஷேகத்தின் வல்லமை என் மேல் தங்கும்படிக்காய், எங்கள் ஒவ்வொருவர் மேலும் தங்கும்படிக்காய் அப்பா, கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் சொன்னீங்களே, இந்த நாள்ல வாஞ்சையோடு நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. வாஞ்சையோடு கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் நீர் கொடுப்பீராக. இந்த இடத்துல தகப்பனே இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அபிஷேகத்தின் வல்லமை குடும்பங்களிலே தங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அபிஷேகத்தை குறித்ததான தாகம் ஆண்டவரே குடும்பங்களிலே எழும்பும்படிக்காய் ஜெபிக்கிறோம்.
அப்பா தகப்பனே, நீர் தரிப்பிக்கும்படிக்காய், எதிர்காலத்தை குறித்த ஞானம் உள்ளவர்களாய் அப்பா நீர் ஒவ்வொருவரையும் மாற்றும்படிக்காய் உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, we do not know what the future holds, and neither the disciples also did not know what the future holds, but they got hold of the one who holds the future. எதிர்காலத்தை தன் கரத்திலே வைத்திருக்கிற அவர் தேவனை அவர்கள் பற்றி கொண்டாங்க. எங்க ஒவ்வொருவருக்கும் அற்புதமான இருதயத்தை கொடுங்க. எங்க ஒவ்வொருவருக்கும் அற்புதமான ஒரு இருதயத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்று காத்திருத்தலை குறித்து எங்களிடத்துல பேசி இருக்கிறீர் அப்பா. தரித்திருத்தலை குறித்து பேசி இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, you have enabled us with everything, oh Lord. வசனத்தினால you have enabled us, oh Lord. அப்பா, எங்களை ஒவ்வொரு விதத்திலும் you have enabled us, oh Lord. Empower us, oh Master. அப்பா, now empower us, oh Master. அதிகாரம் உள்ளவர்களாய், பாவத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய், சத்துருவின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய், வியாதியின் மேல் அதிகாரம் உள்ளவர்களாய் நீர் எங்களை அபிஷேகிக்கும்படிக்காய் ஆண்டவரே கர்த்தாவே, நீர் கிரியை செய்வீராக. என்னில் விசுவசிக்கிறவன் இதனிலும் பெரிய காரியங்களை செய்வான் என்று சொன்னீங்களே ஆண்டவரே. அப்பா, பரலோக ராஜ்யத்துல அப்பா யோவான் ஸ்நானகனை போல பெரிய தீர்க்கதரிசி இல்ல, ஆனா பரலோக ராஜ்யத்துல சிறியவன் அவனை காட்டிலும் பெரியவனா இருப்பான்னு சொன்னீங்களே. அந்த வசனங்களை நாங்கள் விசுவசிக்கிறோம். அந்த வசனங்களை நாங்கள் விசுவசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில நடப்பிப்பீராக. அரிய பெரிய காரியங்களை நடப்பிப்பீராக. அப்பா, நாங்கள் அறிந்த வண்ணமாகவே இருக்கிற வண்ணமாகவே உம்மால் பயன்படுத்தப்படுகிறதற்கு எங்களை இந்த நாளில நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீரே மகிமைப்படுவீராக. கர்த்தர் நீரே மகிமைப்படுவீராக. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால, குமாரன் இயேசுவின் நாமத்தினால, பிதாவின் பாதங்களில இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசுவின் மனதுருக்கமும், பரிசுத்த ஆவியின் வழி நடத்துதலும் இன்றும் என்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை